நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நமக்கு ஒரு பயம் இருக்கட்டும். நமக்கு முன்னால ஒரு பெரியவர் நிற்கிறாருங்கிற ஒரு பயம். அவர் முன்பதாக நிற்பதற்கு நாங்கள் தகுதி இல்லை. அவர் ஞானம் உள்ளவர், அவரை போல ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். தாய் உருவாதற்கு முன்பதாகவே நம்மளை முன்குறித்த தேவன். வந்திருக்கிற பிள்ளைங்க எல்லாம், சின்ன பிள்ளைங்க எல்லாம் அங்கு இங்கு பார்க்காதுங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் கடைசி வரை உட்கார இடத்துல இருந்து ஆண்டவரே உண்மை மட்டும் நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே அக்கம் பக்கம் நான் பார்க்க மாட்டேன், விளையாட்டா இருக்க மாட்டேன். ஆண்டவரே மாமிசமான சிந்தனைகளை என் மத்தியில கொண்டு வர மாட்டேன். ஆண்டவரே ஒரு மன ஆவி எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒரு 2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்துல இந்த இடத்துல இருக்க போறோம். நமக்குள்ள ஒரு பயம் இருக்கட்டும் இந்த இடத்துல. ஹல்லேலூயா. ஒரு பயம் இருக்கட்டும். 2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் எனக்கு வந்தா எடுத்து போடும். ஆண்டவரே ஆண்டவரே பிரியமில்லாத எண்ணங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து நான் அக்கம் பக்கம் பார்க்க மாட்டேன். ஆண்டவரே உம்மை மட்டும் பார்ப்பேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. மனுஷனுடைய சத்தத்தை கேட்கல. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை மட்டும் கேட்க வந்திருக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு செய்ய வேண்டிய ஆசீர்வாதம், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறது. இந்த நாளிலே தேவன் எனக்கு அதை செய்யணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எவ்வளவு தப்பு பண்ணியிருக்க ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு தப்பு. ஆண்டவரே இன்னைக்கு என்னை கழுவி என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு அக்கினிமயமான நாவுகள் உருவாகட்டும். ஆண்டவரே அக்கினியை இறக்குங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பாய் அருமையா நேசிக்கிற கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் ஆண்டவரே நாங்கள் உடைய சமூகத்தில் நாங்கள் இருக்க போறோம். ஆண்டவரே எங்க மத்தியிலே வந்து ஒவ்வொருவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர், யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிற கர்த்தர், எல்லாருக்கும் இந்த நாளிலே நீர் செய்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய. நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை, நல்ல செய்திகளை தேவன் எங்களுக்கு தாங்க. தேவ ஊழியக்கால் மூலமா எங்களோடு பேசும்படியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கடதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல் ஷடாய் யெகோவா தெய்வமே. எல் ஷடாய் எல் ஷடாய் தெய்வமே. யெகோவா தெய்வமே. எல் ஷடாய் யெகோவா தெய்வமே. ஓ எல் ஷடாய் தெய்வமே. யெகோவா தெய்வமே. என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. சொல்லுங்க, அவர் பொய் சொல்ல மாட்டார். மனம் மாறாதவர். சொல்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ளவரே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. எல் ஷடாய் எல் ஷடாய். ஹல்லேலூயா தெய்வமே. எல் ஷடாய் தெய்வமே. யெகோவா தேவனே. என்னை பெருக செய்பவர். எல்லாரும் நல்ல வாய்களை தொடர்ந்து நாம் இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். நம்மத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் பாஸ்டர் ஆலன் ஜான் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு அறிமுகமானவர்கள். இந்த தீவில் பல வருஷங்களுக்கு முன்பதாக, ஏறத்தாழ 40 ஆண்டு காலங்களுக்கு முன்பதாக இருக்கும்னு நினைக்கிறேன், முன்பதாக கர்த்தருடைய ஊழியத்தை, அன்றைக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு காலத்தில் அவர்கள் ஒரு மிஷனரியாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வந்தவர்கள். கேம்பல் வேல ஒரு விதையை விதைத்து விட்டு அவர்கள் மறுபடி சென்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நிமித்தம் போனார்கள். இன்றைக்கி நம்முடைய NLAG சபையில் பாஸ்டர் மோகன் அவர்களுக்கு துணையாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒரு நல்ல தேவனுடைய தாசர், நல்ல மிஷனரி பாரமுடையவர். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்லாமியர்களை குறித்ததான ஒரு பெரிய பாரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த நம்முடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடு கூட இன்னும் 3 ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி பல இடங்களிலே நம்முடைய சபைகளில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக இருக்கிறார்கள். பாஸ்டர் காலையில் ஸ்கூல் லைன் சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க, நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவரை அன்போடு கூட வரவேற்போமா? தேங்க்யூ பாஸ்டர். அன்பான வரவேற்புக்காக நன்றி. ஆயிரத்தி 1980 ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அந்தமான் தீவுக்கு வந்து ஊழியம் செய்ய ஆண்டு கிருபை செய்தார். ஒரு டீமாக வந்து 6 பேர். இதோ அந்தமானை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். அந்த மாதிரி ஒரு நிலைமை. எங்கே போனாலும் ஹீலிங், பிசாசு ஓடும். ஒரு அம்மாவுக்கு நம் நகரில் கால் கோணிட்டு இருந்துச்சு, நேரம் ஆயிடுச்சு. நான் என்னால் இல்லை, நான் டீமாக போய் ஜெபம் பண்ணும்போது அப்படி நல்ல ஊழியத்தை ஆண்டவர் தந்தார். நிறைய சபைகளை ஸ்தாபிக்க. அதுக்கு பிறகு நான் பொறுப்பாக இருந்தேன் இந்த ஷைலோவில். அதுக்கு பிறகு கேம்பல் பே போகும்போது என்னுடைய மகள் 3.5 வயசு மகள் ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட 15 பேர் மரித்து போனார்கள். ஆண்களில் சில, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூலில் பியூனு
வலது கை எது இடது கை எதுன்னு அவருக்கே தெரியல. அந்தளவுக்கு ஃபீவர் ஹெவி ஆகிடுச்சு. எனக்கும் அதிகமான ஜுரம், நானும் மரித்து போகக்கூடிய சூழ்நிலை தான். என் ஒய்ஃப் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், யூ வில் நெவர் டை பிஃபோர் ஹிஸ் டைம். சொல்லுங்கள் பார்க்கலாம், யூ வில் நெவர் டை பிஃபோர் ஹிஸ் டைம், காட்ஸ் டைம். தேவன் முன்குறித்திருக்கிற நாளுக்கு முன்பதாக நமக்கு யாருக்கும் என்ன செய்யாது, மலேரியாவோ கொலேரியாவோ கொரோனாவோ எது வந்தாலும் நம்ம அசைக்கவே முடியாது. ஆமேன். ஸோ அது ஒரு பயங்கர துக்கமான சம்பவம். அநேகர் ஆறுதல் செஞ்சாலும் எனக்கு உள்ளத்தில் ஆறுதல் இல்லை. ஒரு 3 மாதம் ஆண்டவருக்கு மேலே ஒரு கோபம், ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது என்று. 3 மாதம் நான் சரியில்லாத ஊழியக்காரனாக இருந்தேன். சரியில்லை, மனசுக்குள்ளேயே ஒரு கோபம். பிரசங்கெல்லாம் பண்ணுவேன், மனசுக்குள்ளேயே ஆண்டவர் என்னை சரியாக நேசிக்கலை, என்னை கைவிட்டார், அந்த மாதிரி ஒரு எண்ணம். 3 மாதத்துக்கு பிறகு ஆண்டவர் என்னோட பேசினார், துக்கத்திலேருந்து தூக்கி விட்டார். அதுலேருந்து எந்த டெத் ஆனாலும் நான் பேச, மற்றவங்களை ஆறுதல் செய்ய தகுதியுடையவனாக என்னை மாற்றினார். அதுக்கு பிறகு நான் சென்னைக்கு போய் இன்றைக்கு இருக்கிற ஏஜி ஸ்தாபனத்தில் சேர்ந்தேன். என்னோட 95 ஜாயின் பண்ணேன். 80லேருந்து 95 வரைக்கும் அந்தமானில் இருந்தேன். நடுவில் 1 வருஷம் அந்தமானை விட்டு புறப்பட்டு எனக்கு பெங்காலிஸ் தான் ஒரு பாரம், கல்கத்தா போயிட்டேன். ஸ்தாபனம் ஒத்துக்கலை, திருப்பி வர சொன்னாங்க, திருப்பி வந்துட்டேன். கொஞ்சம் பாஷை படித்தேன். என்னால் 2-3 பேர் ஊழியத்தில் போய் சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. நல்லாயிருக்கும் இந்த பாஷை, மிஷ்டி பாஷை, ஹி தாதா அப்புறம் நாம் கி இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், படித்தேன். இப்போ லாங்குவேஜ் மறந்து போச்சு. ஹிந்தி வருது, ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரினா சான்ஸ்கிரிட் வாசித்துடலாம். ஆக மொத்தத்தில் ஸ்தாபனம் முக்கியம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கர்த்தர் ஒரு ஸ்தாபனத்துக்கு நம்ம வச்சு வேலையை வாங்குறாரு. ஆமேன். முதல் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தேன். அந்த ஸ்தாபனத்தில் வந்து வெளியில் வந்து ஏஜில் ஜாயின் பண்ணாலும் அங்கே போய் ஃப்ரீயாக பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ணேன். ஏதாவது பணம் வேணுமான்னு கேட்டாங்க. ஏன்னா இவ்வளோ 15 வருஷம் அந்த மாதிரி அனுபவம் தந்துருக்குறீங்களே, காசு இல்லாமல் அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் நான் டீச் பண்ண ஆண்டு உதவி செய்தார். இன்றைக்கி அந்த ஸ்தாபனத்தோடு ஒரு உறவு இருக்குது. வெளியில் வந்தாச்சு, ஏஜி தான் சூப்பர், நீங்கள் டப்பா அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுறதில்ல. சார் இன்றைக்கி பாஸ்டரும் நானும் நிறைய காரியம் பேசும் பொழுது ஒரு ஆவியை ஆண்டு தந்திருக்கிறேன். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வைராக்கியத்தின் ஆவி. அந்த வைராக்கியம் வரும்போது போர்டுலாம் கணக்கு தெரியாது, ஷைலோவா ஏஜியாலாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய நாமம் இந்த தேசத்திலே, இந்த தீவுகளிலே ஸ்தாபிக்கப்படுவதாக. ஆமேன். சில மகன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மகன் ஒரு மகள். மகன் வந்துட்டு நல்லா சம்பாதிச்சார், வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு எஸ்ஏபிசி ஏஜி பைபிள் காலேஜில் படித்தார். அப்புறம் கனடாவில் MTH படிச்சுட்டு இப்போ சென்னையில் ஊழியத்துக்காக ஆயத்தப்பட்டிருக்காரு. மகள் நல்லா ஒர்ஷிப் பண்ணுவாங்க. ஒர்ஷிப் லீடர் தான் வேணும்னு ஜெபம் பண்ணி ஒரு ஒர்ஷிப் லீடர் கிடச்சார். என்னுடைய மருமகன், நீங்கள் எல்லோரும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, பென் சாம்பேல் பார்த்துருக்கீங்களா? பென் சாம்பேல்னு பார்த்தது இல்லையா? தெரியும், அதை சொல்கிறாங்களே, பென் சாம்பேல். அவர் தான் என்னுடைய மருமகன். ஸோ அது ஆச்சரியமாய் காரியத்தை நடத்தினார். அவங்கள வருவாங்க, சீக்கிரமாக வருவாங்க. இப்போவே கூட வரேன், நாங்கள் பாசு சத்தம் போட்டார், கூப்பிட்டு வர வேண்டியதானே. ஸோ ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் வரும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி செய்திக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எனக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல, உயரமான இடத்துல, மேல் மாடியிலே இந்த அற்புதமான ஏஜி சபை நடத்த ஜனங்கள் கூடி வர, எவ்வளோ சிரமமானாலும் காற்றானாலும் மழையானாலும் ஓடி வர நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு பேசும் அடியனை மறைத்துக்கொள்ளும் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் அந்தமானை விட்டு போகும்போது பாஸ்ட் அந்தமானுக்கு வரார். சில பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நல்ல எங்கள் டீமுக்கு நல்ல சாப்பாடு. அப்படி ஒரு கிருபை பாஸ்டமாக காட்டு வச்சுருக்கேன். அல்லேலூயா. எல்லா பாஸ்டர்ஸ் எங்கே போனாலும் சாப்பாடு நல்லா சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா இல்லை, ஏன்னா வாழ்நாளில் அடிக்கடி கஷ்டப்படுறவங்கள. நான் நம் நகரில் ஊழி செஞ்சு பம்பர் ஃப்ளாட்டுக்கு வந்து பஸ்ஸை விட்டுட்டு அந்த ஹோட்டல் டேபிளில் இழுத்து போட்டு அது மேலே படுத்து காஞ்சி போன இந்த கருகி போன தோசைலாம் இருக்குல்ல, அப்படிலாம் சாப்பிட்டு பழக்கம் அந்த மாதிரில. ஸோ அதனால் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். நல்ல ஒரு அனுபவங்கள் பாஸ்டர் அம்மாவுக்கு, பாஸ்டர் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாஸ்டர் குடும்பத்தில் ஒரு பேராக இருக்கும், பாஸ்டர் ஜெஃபிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. அது நல்லா டைம் பாஸ் ஆகுது அவர் கூட பேச. எல்லாம் என் கூட வந்தவங்களாம் பார்த்துட்டாங்க அவர் வாசிக்கிறத. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் அங்கே உட்காந்துருக்கிறேன்னா இந்த ட்ரம் வாசிக்கிறாரு, பிரதர் கண்ணுக்கு தெரிகிறாரு, இது காலியாக இருக்குது, தேடிட்டே இருக்கிறேன், எங்கடா சத்தம் வருது. நைஸாக அங்கே போய் ஒரு ஷிப்னா அப்போ என் கணக்கு தெரியல, இங்கே பார்க்குறேன்
தெரியல. அப்புறம் தான் பார்த்தா இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு அவர் கைத்தட்டு கொடுப்போமா? உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. அது ஒரு மாடல். இவர் மட்டும் வாசிக்கிறாரு, நம்ம வாசிக்க முடியலையே, அப்படி இல்லை, எல்லாராலையும் முடியும். சிலருக்கு வயலின் வாசிக்க முடியும், சிலருக்கு கிட்டாரு, சிலருக்கு நல்லா ஃபுட்பாலு, சில கிரிக்கெட், ஏதாவது ஒரு இன்வால்வ் ஆகி இந்த அந்தமானில் நீங்கள் இயேசுவை உயர்த்த வேண்டும். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். எனக்காக எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 51 60 வசனம் வரைக்கும் வாசிங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து, பல்ல கடிச்சாக்க ட்ரம்ஸ் சத்தம் வரும்னு நினைக்கிறேன், கட்ட 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 இல்லை, பல்லை கடித்தார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானத்தை பார்க்கும்போது தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் அந்த நிற்கிறதுன்றது முக்கியமான வார்த்தை, நிற்கிறதையும் காண்கிறேன். யாராவது வீட்டுக்கு முக்கியமாக வந்தாக்கா கால் மேலே கால் போட்டு வாங்க அப்படியே சொல்லுவோம், வாங்க 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 எழுந்து நின்று வரவேற்போம்ல. பைபிளில் எல்லா இடத்துலையும் வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு தான் சொல்லியிருக்கு. ஜீசஸ் பற்றி என் மகன் அடி வாங்குறான் அப்படின்னு தெரிஞ்சவன் ஆண்டவர் நின்று நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு மகிமையை அவங்க மேலே ஊத்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இப்படி நெருக்கம் வரும்போது சொல்லடி, அப்புறம் கல்லடி. சில பேர் கல்லால் அடிப்பாங்க, சில பேர் எதில் அடிப்பாங்க? சொல்ல அடிப்பாங்க. சொல்லடி தான் பயங்கரம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட. பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் 3 மார்க் போடலாம் திருக்குறளுக்கு. வெரி குட். அது திருக்குறள் தெரியுது. கற்க கசடர, சரி, அதுவும் தெரியுது உங்களுக்கு. எல்லாம் மாட்டலான்னு பார்த்தா எல்லாம் தெரியுது உங்களுக்கு. கற்றதனால் ஆய பயனன்கொள், மாட்டிக்கிட்டீங்க பாருங்க. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன், தெரியல, இது சின்ன வயசுல படிச்சுதான். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றால் தொலார் எனின். நான் சுவிசேஷத்தில் அடிக்கடி பெரிய பெரிய கலெக்டருங்க டாக்டருங்க இருக்கும்போது இந்த குரலை சொல்லி தான் அதில் ஒரு தட்டு தட்டுவேன். தட்டுனா, ஐயா டாக்டரு, ஐயா இன்ஜினியரு, நீங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் மெய் தெய்வம் யார் என்று அறிந்து அந்த மெய் தெய்வத்துடைய மலர் பாதங்களை தொழுது கொள்ளாவிட்டால் நீங்கள் படிச்ச என்னையா பிரயோஜனம்? அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ முக்கியமானதை மறந்துட்டீங்க. இன்னொன்று ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். பொறிவாயில் ஐந்தவித்தான், யாருக்கு தெரியுது பார்க்கலாம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அட போங்க பாஸ்டர், 2 மார்க் 3 மார்க் வாங்கி மனப்பாடம் பண்ணி பாஸ் ஆகிட்டு வந்துட்டோம். இப்போ போய் கேட்குறீங்களே, மதிய நேரம் பசி எடுத்துகிற போது தமிழ் கிளாஸ், போர் அடிக்கிற கிளாஸ். ஆனால் இந்த குரலில் தான் இயேசு கிறிஸ்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். இயேசு இருக்கிறாரா? இப்போ உலகம் ஃபுல்லாக தகராறு, திருக்குறள் யாருக்கு சொந்தன்ட்டு. நான் அந்த தகராறுக்குள்ள போக விரும்பல. இந்த வார்த்தையில் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. பொறி அப்படின்னா எலிப்பொறி அப்படி வச்சுக்காங்க. உதாரணத்துக்கு எலியை பிடிக்கிறதுக்கு கருவி பேர் என்ன? எலிப்பொறி. ரோம நாட்டில் ஒரு ஆள் அடித்து சாவடிக்கிறதுக்குள்ள ஒரு பொறி வச்சுருந்தாங்க. அது என்ன பொறி? ஒரு மரத்தில் அடித்து தொங்க விடணும். பொறி வாயில், வாயில்னா வழியாக. ஐந்தவித்தான் மெய் வாய் கண் செவி மூக்கு, இதில் தான் பாவம் செய்கிறோம். எந்த சாதுவோ சன்னியாசியோ மகானோ ஒருத்தர் கூட இந்த பூமியில் ஐந்தவித்தான் ஐம்பொறிகளையும் ஜெயித்தவன் ஒருவனும் இல்லை. அவித்தானா காய்கறிலாம் போட்டு அவிக்கிறோம்ல, அதே போல் இந்த சரீரத்தில் இருக்கிற ஐம்பொறிகளையும் அவித்தவன் யாருமே கிடையாது. பொறிவாயில் ஐந்தவித்தான், ஒரு பொறியில் தன் ஐம்பொறியிலும் அவித்தவன் நெறி நின்றார் நீடு வாழ்வார். நித்திய வாழ்க்கை நீடு வாழ்வை, நீடு வாழ்க்கைன்னா நித்திய வாழ்க்கை, எட்டர்னல் லைஃப். நெறி நின்றார், சத்தியத்தில் அவர் சொன்ன வார்த்தையில் நின்றால் நித்திய ஜீவன். அல்லேலூயா. புதுசாக இருக்குல்ல? பல கூட்டங்களை சொல்லி சவால் விட்டுட்டு நீ உடனே போய் எல்லாத்தையும் கேட்டாலும் சொல்லிடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் எடுத்து படித்து மண்டையில் ஏற்றிட்டு ஆண்டோடைய லீடிங் இல்லாமல் எது சொன்னாலும் பேக் ஃபயர் ஆகிடும். மருந்து தப்பாக கொடுத்தா டாக்டர் காலியில், அதே மாதிரி பேசும்போது சரியாக பேசிட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஆக மொத்தத்தில் ஆண்டவராக இயேசுடைய சிலுவை மரணம் ஒரு போல்டாக பேசுகிறாரு. இங்கே இருக்கிற பாஸ்டர் நானும்
இந்த ஸ்தேவான் பேசுகிற மாதிரி பேசினா உடனே நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? கல் எடுத்து எங்களுக்கு விரோதமாக அப்படியே பேசுகிறீங்க, பயங்கரமாக பேசுகிறார், நீங்கள் கொலை செய்தீர்கள், அப்படி பண்ணீங்க எப்படி பண்ணீங்க, பயப்படவே இல்லை. எல்லாருக்கும் வந்துச்சு கோபம், நரன்னு பல்ல கடிச்சாங்க. நம்ம இதில் ட்ரம் அடித்தாதான் என்ன பண்ணுறோம், ஆவியில் நிறையிறோம். இங்கே ட்ரம் அடிக்காமலே பல்ல கடிச்சதுல இவ ஆவியில் நிறைஞ்சிட்டாரு ஸ்தேவான். பரலோகத்தில் இந்த தெய்வ மகிமை இறங்கி வருகிறது. ஸ்தேவான் மேலே கல் படும்போது ட்ராமாலலாம் பார்த்தீங்களா பேப்பரையே கல் மாதிரி செஞ்சு அடிப்பாங்க பார்த்தீங்களா, பார்த்தா கல் பெருசாக இருக்கும். சினிமாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க, டம்மு டம்முன்னு சத்தம் கொடுப்பான் மியூசிக்கு, அவனுக்கு ஒன்று நடிப்பான், ஆனால் வழியே இருக்காது. உண்மையான கல்லை வச்சு ஸ்தேவான் மேலே அடித்தாங்க. உண்மையான பரம்பொருள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வழியும் தெரியாமல் அவர் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. அது பரவசமாக பார்க்குறாரு, இயேசுவை காண்கிறார். என் மகிமை மேலே இருக்குது, அடி ஒன்றும் தெரியாது, அடிக்க அடிக்க வானம் திறந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ என்னுடைய செய்தி நெருக்கங்கள், கல்லடிகள், சொல்லடிகள் இதெல்லாம் வரும் பொழுது நீங்கள் இயேசுவை காண்பீர்கள், இயேசுவை பார்க்கணும், அதான் செய்தி. அல்லேலூயா. ஸோ அதில் தான் நம்ம திருக்குறளில் கொஞ்சம் ஓடிட்டோம். என்ன சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லா பஸ்லையும் திருக்குறள் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, திருக்குறள் சொல்லிட்டாங்களே, எனக்கு வசதியாக போச்சு, எங்கே போனாலும் இயேசுவை உயர்த்துறதுக்கு திருக்குறள்லேருந்து ஒரு குரலை சொல்லிட்டு இயேசுவை கொண்டு வந்து நிற்க வச்சிருவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. பாடலை பாடின அவர் கடைசியாக மருந்து நிறைய பாடிட்டார். அகஸ்தியர் 6 லட்சம் பாட்டு பாடினார், பெரிய முனிவர். அதை சுருக்கி 30 பாட்டில் முடிச்சிட்டார். ஏன்னா அந்த 6 லட்சம் பாட்டை விட இந்த 30 பாட்டு தான் முக்கியம்னு சொல்லி எழுதியிருக்கார். மெட்ராஸில் புக் ஸ்டாலில், கிறிஸ்டின் புக் ஸ்டாலில் அந்த புக்கு பயங்கர டிமாண்ட், ஆனால் கிடைக்குது 100 ரூபா. அகஸ்தியர் ஞானம் 30. அதெல்லாம் உங்களுக்கு சொன்ன டைம் போதாது, செய்தி அது இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டில் சத்தியத்தை மூடி மறைச்சிட்டாங்க. அதுக்கு அகஸ்தியர் பாட்டே பாடியிருக்காரு. இந்த சித்தரெல்லாம் கக்கத்தில் வைப்பார், பட்டினத்தார் சித்தர் பாடியிருக்கார். 8 திசையும் 16 கோணமும் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் ஜோதியை மூடரெல்லாம் கட்டி ததும்பி கக்கத்தில் வைப்பார், கருத்தில் கொள்ளார் பட்டப்பகலை இரவு என்று கூறிடும் பாதகரே. பொல்லாத மனுஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க, 8 திசையும் 16 கோணம் உலகின் மைய பகுதியில் ஜோதியாகிய இயேசு தோன்றினார், அதை மூடி மறைச்சிட்டாங்க, கக்கத்தில் வைத்துட்டாங்க, பட்ட பகலை இரவு என்று சொல்லிடும் பாதகரின் திட்டுறார். ஸோ அந்த போகர் முனிவரை பற்றி எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருடைய சமாதி பழனி மலையில் இருக்குது. நான் 1978 79 தெரியல உட்காந்து சித்தர் பாடல் புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கிறேன். படிச்சுட்டு இருக்கும்போது என் தலைக்கு மேலே அந்த காலத்து வாழ்வு ரேடியோ, பெரிய ரேடியோ பெட்டி, இப்போல்லாம் சின்னதாகிடுச்சு இல்லை, எங்கே சின்னதாகிடுச்சு, நம்ம கையில் செல்ஃபோன்லேயே வந்துருச்சு எல்லாமே. அப்போ இந்த ரேடியோ ஆனில் இருக்குது. இப்பொழுது போகர் சமாதியில் ஆரத்தி எடுக்கிறார்கள். நாங்கள் என்னடா அது அப்படி கவனிச்சு திடீர்னு பார்த்தா கையில் கரெக்டாக போகர் முனிவர் பற்றி படிச்சுட்டு இருக்கிறேன். அவர் பாடலை உண்மையாக சொல்கிறேன், ஷாக் ஆகிட்டேன். அதில் என்ன பாட்டு படிச்சுன்றது சொல்கிறேன். திண்ணமாய் எகிப்து தேசம் போனேன், திடமுடனே மாதாவில் மடியிலே அண்ணலாம் இயேசு பாலனை கண்டேன். அதிர்ச்சியாக இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு முனிவர் எதுக்கு இங்கே எகிப்துக்கு போகணும், இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தை எகிப்துக்கு கொண்டு போனாங்க. அது மட்டும் எழுதுற, கீழே நிறைய எழுதிட்டே வர்றாரு. தாவீதின் கல்லறை பார்த்து, ஆபிரகாம் நிறைய கல்லறையெல்லாம் பார்த்துருக்காரு, எருசலேம் விசிட் பண்ணியிருக்காரு, எல்லாமே பாட்டாக பாடியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு கிறிஸ்மஸும் இந்த பாட்டை சொல்லாமல் செய்தியை கொடுக்குறதில்லை, இந்துஸ்லாம் கவனித்து கேட்பாங்க. அந்த போகர் முனிவர் இயேசுவை பார்த்து வர காரணம் என்ன, அவருக்கு தெரியுது ஒரே ஒரு தேவன் பூமியிலே வெளிப்படுவார், பார்த்துட்டு வந்துட்டார். ஆனால் அந்த தேவனாகிய இயேசுவை மறைச்சிட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதே கோயிலில் முருகன் அப்படின்னு தெய்வத்தை வணங்குறாங்க. ஸோ நம்முடைய உள்ள ஃப்ராடு பண்ணுறது நம்ம ஆளுங்க மாதிரி பெரிய ஆளுங்க யாருமே கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் உடைச்சி கொண்டு வருவார். அப்போ இந்த சத்தியத்தை அறியக்கூடிய கண்களை தரணுன்னு நீங்கள் ஜபிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற இந்துக்கள், இஸ்லாமியர்கள் யாரையும் நீங்கள் பார்த்து மதமே மாற்றக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, மதம் மாறுன்னு சொல்லவே கூடாது. ஏன்னு சொன்னால் நம்ம கையில் வச்சுருக்கிற பைபிளில் மதம் மாறுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஏன் மதம் மாறணும், ஒன்றுமே தேவையே இல்லை. எனக்கு ஒரே ஒரு அப்பா இருக்கார், பக்கத்து வீட்டு அங்கிள் எங்கள் அப்பாவோட அழகாக இருக்கார். ஓ அங்கிள் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, உங்களை நான் அப்பான்னு கூப்பிடலாமான்னு சொன்னால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், காதை திருவி நறுக்குன்னு கொட்டு வச்சுருவார். பக்கத்து வீட்டு ஆண்டி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, நீங்கள் எங்கள் மம்மி அப்படின்னு சொன்னால் நம்ம மம்மி என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நான் கொல்கட்டை மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குத்து விடுவாங்க. சார் நமக்கு ஒரே ஒரு அப்பா அம்மா போல் முழு உலகத்திற்கும் ஏக தெய்வம், ஒரே ஒரு தெய்வம். அந்த தேவன் ஏற்ற காலங்களில் இந்த பூமியிலே மனுஷனாக வெளிப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவினால சகலமும் உண்டானது ஒன்றும் இயேசு இல்லாமல் உண்டாகவில்லை, சகலமும் அவரை கொண்டும்
அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது. இயேசு வந்தது ஒரே ஒரு காரணம், நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு அழைத்து செல்ல. இயேசு கிறிஸ்து மதத்தை ஆரம்பிக்க வரல, என் மனசுக்கு இருளை விளக்க வந்தார். உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றினால் இந்த உலகத்தின் இருள் அவனை பிடித்துக் கொள்ளாது, எனக்குள்ள இருக்கிற ஜீவ வெளிச்சம் அவனை ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா. எங்கள்கிட்ட ஜெபிக்க வரும்போது மெட்ராஸில் ஜனங்க சொல்லுவாங்க, என்னன்னு கேட்கணும், சார் காத்து கருப்பு பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன? பேய். பேய்க்கு நல்ல பேர் வச்சுருக்காங்க பாரு. என்ன பேர்? காத்து கருப்பு. நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தெளிவாக சொல்ற, என் பின்னாடி வாங்கப்பா, எந்த காத்து கருப்பு உங்களுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. சரி, இவ்வளோ எளிய சத்தியம் யாரை போட்டு குழப்பி வச்சு நம்மளை பார்த்தன வந்துட்டாங்கடா. இந்த பாதிரியாருங்க, இந்த பாஸ்டருங்க மதம் மாற்ற யாரையும் மாற்றவே முடியாது. நம்ம வேலை கைப்பிரதி கொடுக்க வேண்டியது, பாட வேண்டியது, பிரசங்கம் பண்ண வேண்டியது ஆண்டுடைய வேலை. லீதியால் கவனித்து வசனத்தை கேட்டால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கர்த்தர் லீதியாளின் உள்ளத்தை, அவ்வளோதான். திறக்க வேண்டிய வேலை அவர் வேலை, பேச வேண்டிய வேலை யார் வேலை? நம்ம வேலை. தைரியமாக ஊழியம் செய்யுங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. யாராவது கேட்டு போலீஸில் கேஸ் பண்ண கூட தைரியமாக போய் நில்லுங்க. என்ன பண்ணீங்க? மதம் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா இயேசு மதத்தை ஆரம்பிக்கிறார். வானத்தை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், சர்வலோகத்தை உண்டாக்கினார். அவருக்கு என்னத்துக்கு மதம்? மதத்தை உண்டாக்காத இயேசுக்கு மதத்தை மாதிரி நாங்கள் எப்படி சார் சொல்கிறது? தெளிவாக இருங்க, ஆண்டவர்களோடு கூட இருப்பார். ஸோ இந்த சத்தியத்துக்காக தைரியமாக போகும்போது சொல்லடி வரும். அப்புறம் என்னடி வரும்? இன்றைக்கி செய்தியோட தலைப்பு ஸ்டோன். சொல்லுங்கள், என்ன தலைப்பு? ஸ்பெல்லிங் என்ன? STONE. ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி மனசில் ஒன்று இருந்தது, மறந்துட்டேன். பாஸ்டர் பாடும்போது எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. இந்த மாதிரி பாட்டு தான் பாடிட்டே இருப்போம். என் உள்ளம் தேவன் பார். இந்த பிள்ளைகள்லாம் இப்போ டைம் இல்லை, எல்லாம் பாடுனா பொங்க விட்டா நிறுத்தாமல் எவ்வளோ பேர் எவ்வளோ நேரம் பாடுறாங்கன்னா எவ்வளோ லங்ஸில் பவர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பொங்கி 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 பொங்கினா எவ்வளோ, யார் தான் நீயா நானும் பார்த்துடலாமா? பாடலாமா? டைம் இல்லை, அப்புறமே பாடலாம். டைம் இருந்துச்சு லாஸ்ட்டாக. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு. எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு பாஸ்டர் பாடுவோம். அதனால் நான் இங்கே நின்று அங்கே போய் நின்றுக்கிட்டேன், பிள்ளைங்களோட நின்று நல்லா பாடி ஆராதிக்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான் பிரச்சனை, ஜெஃபியை கண்டுபிடிக்க முடியல ஆராதனை. ஓகே, ஸோ நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, ஒரு நல்ல அனுபவம் வந்துச்சு. அந்த பழைய காலத்தில் நம்ம உடனே பிளான் பண்ணிட்டேன், மெட்ராஸில் போய் இதே மாதிரி பழைய பாட்டில் ஒரு நாள் பாடிட்டு சர்வீஸ் சென்டர் ஆசை வந்துருச்சு. ஆமேன். எனக்கு அங்கே கெட்ட பேர் உண்டு, ஆலன் பஸ் வந்துட்டால பழைய பாட்டு தான் பாடுவார். ஏன்னா புது பாட்டெலாம் மற்ற பஸ்ஸை சீக்கிரமாக கற்றுட்டு பாடுவாங்க, நான் ஸ்லோவாக தான் கற்றுக்குவேன். பார்ப்பேன் வார்த்தைகள் சரியாக இருக்கா, அது எங்கேயாவது சினிமாவுடைய வாசனை வருது, அதெல்லாம் பார்த்துக்குவேன். அப்படி வாசனை வச்சு நைஸாக அதை ஒமிட் பண்ணிடுவேன், பாட மாட்டேன். ஸோ எது நல்ல பாட்டோ அதை மட்டும் பாடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்டோன்னு சொன்னேன், கல்லால் அடித்தாங்க, வானம் திறக்கப்பட்டது, இயேசுவின் மகிமை வெளிப்பட்டது. இன்றைக்குடைய வாழ்க்கையில் என்ன உபத்திரம் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் கூடவே இருக்கிறார். எடுத்து வாசிங்க, நான் சொல்கிற வசனத்தை. யோவான் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வரைக்கும் வாசிங்க. வாசி தொடர்ந்து. மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரையும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், போதும், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், எல்லாருக்கும் தெரியும் தானே? இல்லை ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் படிக்கிறேன்னு யாராக இருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட். தமிழில் அழகாக இருக்குது, ஹிந்தி பார்த்துட்டேன், தெலுங்கு பார்த்துட்டேன், இங்கிலீஷ் பார்த்துட்டேன். இதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் அதில் காணும். என்னன்னு சொன்னால், மனசாட்சியிலே குத்தப்பட்டு. அது அண்டர்ஸ்டுட். இயேசு சொன்னோன்னா கலைக்கையில் போட்டு போயிட்டாங்க. தமிழில் மட்டும் ரொம்ப அழகாக சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் மனசாட்சியிலே குத்தப்பட்டு. இப்போ கல்லை எல்லாரும் கையில் வச்சுருக்கிறாங்க. சோட்டா பாய், சோட்டா லடிக்கு, படா பாய், எல்லாம் படா பாபு, मामी எல்லாரும் सबका हाथ में स्टोन है. अभी पत्थर से मारने के लिए सब तैयार है. ஓகே வா, हिंदी चलेगा ना? ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்காங்க கல்லால் அடிக்கிறதுக்கு.
அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம ஊர் வழக்கத்தின்படி கல்லால் அடித்து சாவடிக்கணும், விபச்சாரம் பண்ணிட்டா. யாரை கொண்டு வந்துருக்காங்க? ஒரே ஒரு லேடி கையும் களமாக பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. நம்ம கேட்போம்ல, அந்த ஆம்பளைங்களாம் எங்கேயா? ஆண்டவர் அப்படிலாம் ஒன்றும் கேட்கல, சைலண்ட்டாக இருந்தார். பேசவே மாட்டேங்கிற ஆண்டவர். கல்லால் அடிக்கணும், கல்லால் அடிக்கணும், அமைதியாக இருக்கிறார். என்னங்க நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறீங்க. இயேசு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிட்டார். பைபிளில் போட்டிருக்கு, இயேசுவை குறை கண்டுபிடிக்கும்படிக்காக இப்படி செய்தார்கள். உங்கள் லைஃப்பில் கூட தேவையில்லாமல் பிரச்சனை வரும். நீங்கள் அல்லேலூயா அல்லேலூயான்னு இந்த சபைக்கு வரீங்கல்ல, தேவையில்லாமல் உங்கள் மேலே ஏதாவது சொல்லி உங்களை மாட்ட வைக்கணும்னு சொந்தக்காரங்க, ஆஃபீஸ் எல்லாத்துலையும் பிளான் பண்ணுவாங்க. பயப்படாதீங்க, மனசாட்சியில் உண்மையாக இருங்க, உங்களை ஒருத்தர் அசைக்க முடியாது. ஆண்டவர் தெளிவாக இருக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டார் நம்மளை மாட்ட பார்க்குறானுங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தார். டக்குன்னு தலை துணி உயர்த்தி சொன்னார், எஸ். நான் கொஞ்சம் வசத்தை மாற்றி சொல்கிறேன், கவனிங்க. எஸ், நீங்கள் அடிக்கலான்டார். எல்லாரும் ரெடி அடிக்க கை வாங்கிட்டாங்க. வெயிட் வெயிட் வெயிட், ரொக்கோ ரொக்கோ. என்னடா அது அடிக்க சொல்லிட்டு நிற்க சொல்கிறாரு, வெயிட் பண்ண சொல்கிறாரு சொல்லிட்டு, நீ அடிங்க, நான் ஒரே ஒரு கண்டிஷனில், உங்களில் யார் தவறு செய்தவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறியட்டான். ஆசையாக கையை தூக்குறவன் எல்லாம் கையை கீழே போட்டான். ஒரு ஜீசஸ் படத்தில் ஜீசஸ் கீழே எழுதிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையன் வந்து எட்டி பார்க்குறான், திருட்டு அப்படின்னு இருக்கிறாரு. ஐயோ, நான் திருநது இவருக்கு எப்படி தெரியும்? அவன் கல்லை கீழே போட்டு போயிடுறான். அவர் இன்னொரு ஆள் பெரிய ஆள் வந்து எட்டி பார்க்குறாரு, விபச்சாரம். ஐயோ, நான் விபச்சாரம் வந்து இயேசு எப்படி இப்படி ஒவ்வொரு அந்த டைரக்டருடைய கற்பனை. பைபிள் அப்படி இல்லை. ஆக மொத்தத்தில் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தன் மனசாட்சினாலே குத்தப்பட்டு கல்லால் அடிக்க வேண்டியவங்க, குற்றம் சாட்ட வந்தவங்க விலகி ஓடி போய் விட்டார்கள். அல்லேலூயா. இந்த ஸ்டோன் மெசேஜ் கேட்கும்போது சில பேர் உங்களை கேவலப்படுத்த வருவார்கள், அசிங்கப்படுத்த வருவார்கள், குற்றம் சாட்ட வருவார்கள். பயந்துடாதீங்க. உங்கள் மனசாட்சி சரியாக இருந்தாக்கா யாருக்கும் பயப்பட வேண்டாம். கல் மாதிரி நில்லுங்க. ஆமே. ஏன் கல் மாதிரி நிற்க சொல்கிறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள கல். பைபிளை பேதுரு சொல்கிறாரு. பேதுருக்கு முதல் என்ன பேர்? நெறிந்த நாணல். அப்படியே நாணல் போல் ஆடுறவர். அப்பப்போ அப்படியே குழம்பி போயிடுவார். ஒரு நாள் எல்லாரும் கூடி இருக்கும்போது இயேசு பேதுரை பார்த்து எல்லாரையும் பார்த்து கேட்டார், என்னை இந்த ஊரில் என்னை பற்றி என்ன பேசிக்கிறாங்க? இந்த ஊரில் பாஸ்டர் எபினேசரை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க? இந்த ஊரில் சேலை பற்றி என்ன பேசுகிறாங்க? இந்த ஆசை வருமா வராது? உங்களுக்கு அந்த ஆசை வந்திருக்கா? இயேசுக்கு அந்த ஆசை வந்திருக்கு. நம்மளை பற்றி என்னடா பேசுகிறாங்க? ஒன்றும் ஆளாளுக்கு தோணும். நீங்கள் எலியா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர். நீங்கள் கார்பெண்டர் ஜோசப் இருக்கார்ல, அவங்க மகன்றாங்க. மோசே ஆளாளுக்கு ஒன்று அவுத்து விட்றாங்க. ஊரில் பேசிக்கிறாங்க ஜீசஸ்ன்னு. பேதுரு மட்டும் சொன்னார், நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், யூ ஆர் த சன் ஆஃப் காட். சொல்லி முடிச்சோன்னாங்க ஒரு ஷாக். இயேசு ஆச்சரியப்பட்டு, மெய்யாகவே மாம்சமும் ரத்தமும், நீ கர்மேல் ஸ்கூலில் படித்த, அந்த ஸ்கூலில் படித்து தான் சொன்ன, அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, வானத்திலிருந்து உனக்கு இந்த வெளிப்பாடு வந்தது. அல்லேலூயா. வெளிப்பாடு வந்த உடனே இயேசு சொல்றாரு, you are Petras, upon this Petra I will build my church. நீ கல்லாய் இருக்கிறாய், நான் பாறையாக இருக்கிறேன். அதான் ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு. இப்போ எல்லாரும் சிம்பிளாக பெட்ராஸ்னா கல், பாறை, அதனால் சும்மா சிம்பிளாக எழுதிட்டாங்க. நீ கல்லாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே. ஸோ ரோமன் கத்தோலிக்க உபதேசம் முழுக்க முழுக்க பேதுரு மேலே தான் நிற்கிது. ஆனால் ஒரிஜினல் பாஷையில் நீ விசுவாசத்தில் சொல்லிட்டு இல்லை, நீ தான்ப்பா ஒரு சோட்டா பத்தர், சின்ன கல், நான் படா பத்தர். பெட்ராஸ், பெட்ரா மூல பாஷையில் சுமால் ஸ்டோன், PETROS, பெட்ராஸ். அப்பான் திஸ் பெட்ரா, தன்னை பற்றி அப்பான் திஸ் பெட்ரா, நான் ஒரு பெரிய பாறை. கண்மலையா கிறிஸ்து பாடுறோம்ல, இந்த கல்லின் மேலே நம்ம எல்லாரும் இங்கே இருக்க எல்லாருமே இயேசு யாரா பார்க்குறீங்க? தேவனா பார்க்குறீங்க. கை ஊற்றி ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டீங்கன்னா நீங்களும் பேதுரு மாதிரி ஒரு சின்ன கல். ஜீவனுள்ள கற்களாகிய நம்மை கொண்டு இயேசுவாகிய பாறை மீது டெய்லி சர்ச்சு கட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்க நமக்கு மட்டும் நல்ல ஒரு பெரிய இடம் இன்னும் கிடைக்கல. இன்னும் நிறைய பேர் அங்கங்கே டச் பண்ணிகிட்டே இருக்காரு. நிறைய கல், ஜீவனுள்ள கல் வரப்போகுது. இந்த இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு பெரிய இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் எதை செஞ்சாலும் லேட்டாக செஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக இருக்கும். ஆமேன். அவருக்கு தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட நான் படித்த ஒரு காரியம், அவருக்கு எனக்கு அது பிடிக்கல. ஆண்டவரை என்ன பிடிக்கலன்னாக்கா, சீக்கிரமாகவும் செய்ய மாட்டேங்கிறாரு, லேட்டாகவும் செய்ய மாட்டேங்கிறாரு. சொல்லுங்க, சீக்கிரமாகவும் செய்ய மாட்டேங்கிறாரு,
குழப்பமாக இருக்குது ஆண்டவரை பார்த்து. என்ன ஆண்டவர்னா, என் டைமே வேறன்றார். அதான் நமக்கு புரியல. அவர் டைமே வேறையா பாரு. எவ்வளோ நேரம் போராடி ஜோம் பண்ணிட்டோம், செஞ்சுட்டாரா? ஆனால் செய்யலையேன்னு சொல்லி டப்புன்னு செஞ்சு விட்டுவார். என்ன ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது டமாலும் செஞ்சிட்டிங்களே. இந்த ஆண்டவருடைய பிளானே வேறையாக இருக்கும். அதனால் நீங்கள் பயந்துடக்கூடாது. என் குடும்பத்தில் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே, கல்யாணம் ஆகலையே. நிறைய பிள்ளைங்க பார்த்து வயசாகிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா சூப்பர் மாப்பிள்ளை நிற்கும். என்னடா அது, நம்ம கேட்கும்போது செய்யலை, திடீர்னு பண்ணுறாரு. லூக்கா 18 ஒரு வசனம் இருக்குது. என்னென்னா, தம்மை நோக்கி இரவும் பகலும் ஜெபியோட விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையாக எப்படி இருக்காரா? நீடிய பொறுமையாக இருந்து டக்குன்னு வசனம் சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். எனக்கு அங்கே தான் குழப்பமாக இருக்குது. பொறுமையாக இருக்கும்போது லேட் பண்ணுற மாதிரி இருக்குது, சீக்கிரத்தில் போது டக்குன்னு செய்கிறாரு. அதுதான் காட்ஸ் டைம்ன்றது. புரியுதா? அப்போது அவர் என்ன செய்கிறாரு, சீக்கிரமாகவும் செய்ய மாட்டேங்கிறாரு, லேட்டாகவும் செய்ய மாட்டேங்கிறார். அதான் நமக்கு புரியல. ஆனால் ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்கள், நல்லவர். யாருமே சோர்ந்து போகாது, எதுவுமே நடக்கலான்ட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர் சரியான நேரத்தில் செய்வார். இந்த பேதுரை பார்த்து சொன்னவர், நீ கல்லுன்னு சொன்னவர், அந்த நம்ம சபை முழுவதும் பார்த்து நம்ம எல்லாரும் கல் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம பார்த்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து கல் எடுத்து அடிக்கணும்னு சொன்ன உடனே மனசாட்சியில் குத்தப்பட்டு எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. இயேசு மட்டும் தனியாக நிற்கிறாரு. ஆக மொத்தத்தில் நமக்கு விரோதமாக, மனசாட்சிக்கு விரோதமாக கல் எடுத்து அடித்தாலும் பயப்படாதீங்க, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அவனுக்கு தெரியும், தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே நம்ம பற்றி கேவலமாக பேசுவாங்க. தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே நம்ம உங்கள் ஆஃபீஸில் உங்களை போட்டு கொடுத்து உங்களை வேலை போகிற மாதிரி செய்வாங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் மேலே மேலே உயர்த்துவாரை ஒழிய நீங்கள் கெட்டு போவதில்லை. ஆமேன். இப்போது ஸ்டோன் அப்படின்னு சொன்னேன், கல்லால் அடிக்க வந்தாங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் அங்கே ஜெயம் தந்தார். நமக்கும் கற்கள் சொன்னேன். ஏற்கனவே நமக்கு ஒரு பேர் வச்சுருக்க, வெளியேற பெற்ற கற்கள், லிவிங் ஸ்டோன். பேதுரு எழுதாரு, ஜீவனுள்ள கற்களாகிய நீங்கள். நமக்கு பேர் என்னது? ஜீவனுள்ள கல். சொல்லுங்க, இங்கிலீஷில் லிவிங் ஸ்டோன். சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த லிவிங் ஸ்டோனில் ஸ்டோனை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது எழுத்து எஸ். எஸ்ன்னு சொன்னால் ஷேம்ஃபுல், ஷேம் எழுதிக்காங்க. எஸ்ன்னா வெக்கத்துக்கு எடுத்த காரியங்கள். ஆண்டவரை நம்பி என்னைக்கு வரோமோ அன்றைக்கு நாம் வெக்கப்படக்கூடிய அநேக சூழ்நிலைகள், கேவலப்படக்கூடிய அநேக சூழ்நிலைகள் வரும். நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் ஆண்டவரே நான் அந்த பைபிள் எடுத்துக்கிட்டு இந்த பாஸ்டர் சொன்னார் இந்த சர்ச்சுக்கு வந்தேன், இவ்வளோ அசிங்கப்பட்டு போகிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது அசிங்கம் அல்ல, அது நீங்கள் ஸ்டோனாக இருக்கு. அப்படின்னால ஆண்டவர் உங்களிலே மகிமைப்படுவார். ஸோ முதலாவது குறிப்பு ஷேம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசிங்க. சங்கீதம் 3, 1, 2, 3. என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர் அநேகராக இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. நீங்கள் பைபிளில் எப்போ படித்தாலும் இந்த ஆனாலுன்ற வார்த்தை வரும்போது கொஞ்சம் நின்றுடுங்க. அப்படி எங்கெல்லாம் ஆனாலும் வருதோ மேலையும் கீழையும் படித்து பாருங்க, அதுக்குள்ளே ஒரு சத்தியம் இருக்கும். ஆனாலும் வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும். இந்த டிரான்ஸ்லேஷனில் என்ன டிரான்ஸ்லேஷன் தெரியல, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம் இதில் போட்டிருக்கு. ஸோ 4-5 தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு, பரவாயில்ல. கொஞ்சம் அர்த்தம் எலாபரேட்டாக போட்டிருக்கு. நம்ம சூழ்ந்துள்ள கேடகம். அந்த நாட்களில் ஆள் உயரத்துக்கு இருக்கும் கேடகம். அந்த கேடகத்தை 4-5 பேர் வச்சுட்டு நின்றுட்டாக்க ஒரு அம்பு உள்ள நுழைய முடியாது. நம்ம சின்ன கேடகம் தான் பார்த்துருக்கோம்ல. ரோம ராஜ்யத்தில் நல்ல உயரமாக இருக்கும். அந்த கீடத்தை வச்சு சுற்றி நின்னா ஒரு ஆள் அப்படி கவர் பண்ணிடலாம், எந்த அம்பு உள்ள நுழைய முடியாது. நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமாக இருக்கிறீர், என் மகிமையாக இருக்கிறீர், என் தலையை உயர்த்துகிறவமாக இருக்கிறீர். லிஃப்டர் ஆஃப் மை ஹெட். நல்லா கவனிங்க பாருங்க. ஷேம்ஃபுல்லாக ஜெபத்துக்கு போகிறார். ஐயோ ஆண்டவரே, என் மகன் அப்சலோம் என் ராஜ்யத்தை பிடிச்சிட்டான். அப்படியே எல்லாம் ஓடி வந்து சொல்ல, ராஜாவே ஓடுங்க, உங்களை கொலை செய்ய வராங்க. ராஜா வேகமாக, லெஃப்ட் ரைட்லாம் இல்லை, ஸ்பீடாக போகிறார். ரன்னிங் ரேஸில் வேகமாக நடந்து போகிறாங்க. பைபிளில் படிச்சிங்கனாக்கா அவர் கூட போகிறவங்கெல்லாம் கடன்காரங்க, தரித்திரர்கள், ஒன்றுக்கும் உதவக்காரன் சொல்ல, குட் ஃபார் நத்திங்டாங்களே, அந்த கேஸெல்லாம் அவர் கூட போகுது. பரிதாபமாக இருக்கும். போகிற வழியில் ஒரு கல் எடுத்துட்டு மண்ணையும் கல்லையும் தூக்கி அடிக்கிறான். சீமையின்னு சொல்கிறவன். நேரெல்லாம் சும்மா குறித்து வச்சுக்காங்க சீமையு சம்பவத்தை பற்றி படிக்கிறதுக்கு. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் குறிச்சிக்காங்க நோட்டில், அப்புறமேல் வீட்டில் போய் படிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 13. சீமையுக்கு ஒரு ஊழியம், கல்லால் அடிக்கிற ஊழியம், ஸ்டோன் மினிஸ்ட்ரிஸ்.
என்ன ஊழியம்? கல்லால் அடிக்கிற ஊழியம். சரி, நான் போகிறேன், நீ இப்போ படிக்காதீங்க, தொடர்ந்து போகிறேன். எழுதிக்கிட்டீங்களா? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 13. போகும்போது கல்லால் எடுத்து அடிக்கும்போது கூட இருக்கவங்களாம் கடுப்பாயிட்டாங்க, கோபமாயிட்டாங்க. ராஜாவே அவனை போட்டு ஒரு தட்டுறோம், அடிக்கிறோன்னு சொல்லி போகும்போது எல்லாரும் தடுக்கிறாரு. தடுத்துட்டு சொல்கிறாரு, மேலே இருக்கிற ஆண்டவரே அமைதியாக இருக்கும்போது நீங்கள் ஏன் துள்ளுறீங்க? சைலண்ட்டாக இருங்க. கர்த்தரே சைலண்ட்டாக இருக்கார். நல்லா கவனிங்க. ஸ்டோன் மினிஸ்ட்ரிஸ் நம்ம மேலே கல்லெடுத்து அடிக்கும்போது உடனே நமக்கு சூடு சொரணை ரோஷம் நமக்குள்ள எல்லாம் இருக்குல்ல. பஸ்ஸில் போகும்போது யாராவது ஷூக்கல்ல மிதிச்சிட்டாக்கா, தேங்க்யூ பிரதர், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படியே சொல்லுவோம். உள்ளேருந்து புஷ்ஷுன்னு வரும்பாங்க நாகப்பம் மாதிரி. ஏய் நீ யாரு? என்ன திட்டினாலும் திட்டிடுவோம் நம்ம இல்லை. நீங்கள் உண்மையான ஆள் எப்படின்னாக்கா வீட்டில் வந்து பார்த்து 2 அடி கொடுத்தா தெரிஞ்சிடும் இல்லை. அந்த நெருக்கம் வரும்போது தான் நம்ம யாருன்னு தெரியும். கிறிஸ்தவர்கள் இந்த நெருக்கத்தில் இயேசுவை வெளிப்படுத்தணும், இயேசு நிரூபித்து காட்டணும். மத்தேயு 5:11 பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வசனத்தை பைபிள் எழுதி வச்சுட்டார். எனக்கு இந்த வசனத்து மேலே கொஞ்சம் வருத்தம். வாசிங்க மத்தேயு 5:11. மத்தேயு 5 பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சி அழுது கொண்டே இருப்பீர்கள். அப்படியா இருக்கு? பாக்கியவான்கள். அடுத்தது வாசிங்க. இது ஏதோ தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, வாசிக்காதீங்க போதும். சந்தோஷப்பட்டு பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டாங்கன்னு யோசிக்கிறேன். ஏங்க நம்மளை பற்றி தினத்தந்தி அந்த மாதிரி நியூஸில் எல்லாத்தையும் கேவலமாக போடுவாங்க. நம்மளுடைய சந்தோஷம் பொங்குதுப்பா, நான் சந்தோஷம் பாட்டு பாடுவோம். அது என்ன நியாயம் தான் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள். உங்களை பற்றி கேவலமாக நாளைக்கு பேப்பரில் வருது. நீங்கள் வந்து பாஸ்டர் நான் சந்தோஷப்பட்டு நடனம் ஆடுறேன்னு சொல்கிறீங்களா? நடனம் ஆடி பாடுவீங்களா? ரொம்ப ரொம்ப கடினமான அவசரம் இதான். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியார். ஸ்டோன் செய்தியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் மேலே சொல்லால் தாக்கினாலும் சரி, கைனால் அடித்தாலும் சரி, பயப்படாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். பிரச்சனை வரும்போது தனியாக ரூமில் ஓடி போயிட்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பற்றி கேவலமாக லெட்ரு போட்டிருக்கிறாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் முடித்தோடனே உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடுங்க. நடனம் ஆடி என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவர் பாப்பார், சந்தோஷப்படுவார். வசனத்தின் அப்படியே செஞ்சு பாருங்க. சவால் விடுறேன், உங்களுக்காக கர்த்தர் எழுந்து நிற்பார், உங்களுக்காக யுத்தம் செய்வார், எல்லா குழப்பத்தையும் மாற்றி அதிசயம் செய்வார். நான் ஏன் தைரியமாக சொல்றேன்னா, அந்த மாதிரிலே விம்பல் கஞ்சி ஒளி செய்யும்போது செஞ்சு பார்த்துட்டேன். ஒருத்தர் வராரு, எங்களை துப்பாக்கியில் சுட்டு சாவடிக்கிறேன்னு சொல்லி வராரு. என் கூட வராது பாஸ்டர்ஸ் தான் சொன்னாங்க, துப்புரவு வராரு, இவதாயா நம்ம கண்ணால் சுற்றுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் தலையை குனிஞ்சிக்கிட்டாங்க. அந்த வாரத்தை இந்த வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நம்ம வாழ்ந்து காட்டணும்ல. நான் மட்டும் தைரியமாக என்ன பண்ணேன், ஈன்னு பல்ல காமிச்சிட்டு அவர் வரும்போது ஈன்னு அவர் தலையை குனிஞ்சிக்கிட்டாரு. அல்லேலூயா. செஞ்சு பார்க்கணும். இன்னொரு தம்பி வந்து, பாஸ்டர் உங்களை பற்றி எங்கள் டீச்சர் அசிங்கமாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரோட்டில் போகும்போது ஸ்கூல் பொண்ணு இடிச்சிட்டிங்களாமே. அல்லேலூயான்னு வருமா? அவன் எல்லாம் துணி துவைச்சிருக்கிறோம் நாளில், அவன் தனியாக எனக்கு கூட்டி போய் சொல்கிறான். ஏன்னா அசிங்கமான காரியங்களை தனியாக கூட்டி போய் சொல்கிறான். பாஸ்டர் எங்கள் டீச்சர் நிற்க வச்சு கேவலப்படுத்திட்டாங்க பாஸ்டர். நீ தானே அந்த சர்ச்சுக்கு போகிற. நான் உடனே என்ன தரம் பண்ணேன், சந்தோஷப்பட்டு 2 கையை மேலே ஊற்றி அல்லேலூயா ஸ்தோத்திரம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அது சொல்லி முடித்த உடனே அவனுக்கு பாஸ்ட்டுக்கு தான் லூஸ் இதாக ஆகிட்டாரா, அவன் பரிதாபமாக பார்க்குறான். 2 கையை தூக்கி அல்லேலூயா சொல்கிறாருன்ட்டு. நான் என்ன சொன்னேன், தம்பி நான் அப்படி செய்யலை, காலங்கள் வெளிப்படுத்த சொல்லி வந்துட்டேன். 2-3 வாரம் கழிச்சு அந்த டீச்சர் அவனை கூப்பிட்டு, டேய் போய் சொல்லிட்டியா நீ? ஆமாம் சொல்லிவிட்டேன். ஐயோ, அந்த அந்த ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஷர்ட்டு, யூனிஃபார்ம் ஷர்ட் மாதிரி இருக்கும், நான் போட்டிருந்த ஷர்ட்டு, அது உங்கள் பாஸ் இல்லை, வேற ஒரு பையன் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக வைராக்கியமாக நின்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. எனவே ஷேம்ஃபுல், கேவலமாக போகிறாரு, அந்த காட்டுக்கு போய் பாட்டு போகிறார், கர்த்தாவே எனக்கு விரோதமாக எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 2 வசனம் சொல்கிறாரு. தாவீதை கர்த்தர் கைவிட்டார், ரட்சிப்பு இல்லைன்னு சொல்கிறார். 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு போகும்போது கவனிங்க, ஆனாலும் கர்த்தாவே சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து. ஜெபத்தில் போகும்போது விசுவாசம் வரும். எல்லாரும் சொல்லிட்டாங்களே, நான் உனக்கு யாருமே இல்லை, இராணுவம் இல்லை, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உனக்கு மகிமையாக இருப்பேன். a day will come, I will lift your head. ஒரு நாள் வரும், உன்னை திருப்பி தலை நிமிர்ந்து நடக்க செய்வேன். அப்படியே ஆண்டவர் செய்தார்.
அல்லேலூயா. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு வேறு ஊர்லேருந்து நீங்கள் வெக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம். திரும்பி உங்களை தலையை உயர்த்தி அதே ஊருக்கு கொண்டு போக தேவன் வல்லவராக இருக்கிறார். இங்கே இந்த ஆஃபீஸில் வீட்டில் யார் என்ன பண்ணாலும் பழிக்கு பழிவாகாதிருங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை தலையை உயர்த்துவார். முதலாவது என்ன சொன்னேன்? ஷேம்ஃபுல் ஆண்டவர் என்னவா மாற்றுறாரு? மகிமையான நிலைமையாய் மாற்றுகிறார். ரெண்டாவது டீ. ஸ்டோனில் ரெண்டாவது எழுத்து என்ன சொல்லுங்கள்? டீ வேணுமா உங்களுக்கு? இப்போ மதிய நேரத்தில் வேணாம். ரெண்டாவது டீ என்ன சொன்னால்? ட்ரையல்ஸ், டெம்ப்டேஷன், டெஸ்டிங்ஸ். எழுதிக்காங்க. ட்ரையல்ஸ் சோதனைகள், பரீட்சைகள், பாடுகள். ட்ரையல்ஸ். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. நான் சொல்கிற வசனம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வசனம், ப்ராக்டிஸ் பண்ண முடியாத வசனம். ஒரு அன்பாய் கேட்டுக்கொள்ள தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண தீர்மானம் விடுங்க. யாராவது சொல்லும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டா இருப்போம், அழுதுட்டுருப்போம். நான் சொல்கிறேன் சிரிங்க. வசனம் சொல்லுங்கள், சிரிக்க சொல்லுது, சந்தோஷப்பட சொல்லுது. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணும்போது ஆண்டவர் உயர்த்தப்படும். இங்கே பாருங்கள், இது ரொம்ப கஷ்டமான வசனம். விசுவாசத்தின், திரும்பி வாசிங்க இந்த வசனத்தை. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அதுக்கு மேலே பலவிதமான சோதனைகள். அதை வாசிங்க. போதும். என்ன சோதனை? ஒரு சோதனை இல்லைங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப். கவுண்ட் இட் ஆல் மை பிரதர். இங்கிலீஷில் எப்படி இருக்கு? மை பிரதரன் கவுண்ட் இட் ஆல் ஜாய் வென் யூ ஃபால் இன்டு டைவர்ஸ் டெம்ப்டேஷன். ஒரு சோதனை மட்டும் வராது, விதவிதமாக வந்துட்டு இருக்கும். எல்லா சோதனையிலும் நீங்கள் மாட்டிக்கும் போது பயப்படாதீங்க, அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். 5:11 மாதிரியே இருக்குல்ல இதுவும். சோதனை, ஐயோ பாஸ்டர் ஜாமனிங்க பாஸ்டர், பயமாக இருக்குது பாஸ்டர். சில பிள்ளைங்களாம் படிக்கிறதுக்கு முடியல, எல்லாரும் செக்ஸு காரங்க கெட்ட வார்த்தை பேசுகிறான், லவ் லெட்டர் எழுதுறான். நான் இந்த ஸ்கூலில் படிக்க மாட்டேன் பாஸ்டர். பயப்படாதீங்க, சோதனையெல்லாம் வரும்போது நீங்கள் கர்த்தர் பார்க்கிறார், கூடவே இருக்கிறார் சொல்லி உறுதியாய் நில்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பலவித சோதனை அகப்படும் பொழுது அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். இதுதான் ட்ரையல்ஸ் டெம்ப்டேஷன். இப்படி பண்ணாக்கா சோதனை வரும்போது ஆண்டவர் எப்படி மாற்றுறாராம்? ஜாய் அண்ட் என்டூரன்ஸ், மகிழ்ச்சியும் நீடிய பொறுமையை ஆண்டவர் தராராம். ஸோ இன்னைக்கு நான் சொல்கிறேன், எந்த உங்கள் குடும்பத்தில் உங்களை எல்லோரும் வெறுத்து விட்டாங்களா? வேதனையில் போயிட்டுருக்கீங்களா? உங்கள் ஆஃபீஸில் உங்களை மதிக்கலையா? சேலரி உயர்த்தாமல் லஞ்சம் கொடுத்தா தான் தருவேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, ஏற்ற நாள் வரும், இருக்கிற எல்லா ஆஃபீஸரை விட உங்களை மேலே உயர்த்தி வச்சுருவார். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஜிஎஸ் தினகரன் அவர்களை, அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பேங்க் மேனேஜர், இவர் அவருக்கு கீழே இருக்கார், நீ போகக்கூடாது, நிறைய வேலை இருக்குது ஆஃபீஸில். அழுகுறாரு, மனசுக்குள்ளேயே அழுகுறாரு, ஆண்டவரே இந்த மனுஷன் சர்வீஸ்க்கு போக மாட்டேங்கிறாரு, சர்ச்சுக்கு போவார், ஈவினிங் போய் ஊழியம் செய்வார், நிறைய மிராக்கிள் நடக்கும். ஆண்டவர் சொல்ல, நீ பொறுமையாயிரு. மோசமான அதிகாரிக்கும் கீழ்ப்படியுங்கள், பைபிளில் பேதுருல வாசிக்கிறோம். நல்லவர்களுக்கு மட்டுமல்ல, முரட்டு ஆசாமி, முரட்டு அதிகாரிக்கும் கீழ்ப்படியுங்கள். இவர் அமைதியாக இருந்தார், வேலை செஞ்சுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு காலத்தில் பெரிய ஆஃபீஸராக வந்தார். பெரிய ஆஃபீஸராக இருக்கும்போது பல டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஆஃபீஸராக வந்தார். யார் இவரை கீழே மட்டம் தட்டினாங்களோ அந்த ஆஃபீஸர் வெளியில் வந்து நிற்கிறார். டைம் ஆகிடுச்சு, பியூன் விரட்டுறான், சார் டைம் ஆகிடுச்சு நீங்கள் போங்க. தினகரன் ஏதோ கேமராவில் இதில் பார்த்துட்டாரு, ஐயோ அவரை வர முடியா உள்ளே வர வச்சு, சார் உங்களுக்கு என்ன வேணும் பேசினோடனே அவர் வெக்கப்பட்டு போனார். இது நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாக்கா பின்னாடி பால் தினம் அவங்க அம்மா உட்காந்துருக்கிறேன், எனக்கு தெரியாது, புல்பீட்டுக்கு பின்னாடி. முடித்தோடனே நான் பிரசங்கத்தை கேட்டேன்னு கிண்டல் பண்ணார். பார்த்து எங்கள் அப்பா பற்றி சொன்ன கேட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த பிரசங்கத்தில் அது விளக்கமாக சொன்னார். நமக்கு நெருக்கங்கள் வரும்போது நாம் குறைந்து போவதில்லை, மேலே 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 உயர்த்துகிற ஆண்டவர் கூடவே இருக்கிறார். பிசாசுக்கு ஒன்றே தான் தெரியும், கீழே 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 அழுத்த தெரியும். ஆண்டவருக்கு ஒன்றே தான் தெரியும், மேலே 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 உயர்த்த தெரியும். ஆமென். ஸோ நீங்கள் எல்லா நெருக்கத்தில் போகும்போது முறுமுறுக்காதீங்க. மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே ஒரு நெருக்கம், வீட்டுக்குள்ளேயே ஒரு போராட்டம், வேலை கடுமையாக வாங்குறாருல, பொறுமையாக செய்யுங்க. உங்கள் நல்ல நடக்கையினாலே கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள், நல்ல நடக்கையினாலே மாமியார் மாமனாரை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். இது பைபிளில் இல்லை, கணவனை மட்டும்தான் இருக்கு, நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டேன். நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் யாரும் நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படுவார்கள். பொறுமை வேணும். எவ்வளோ நாள் பாசம், எப்போ பார்த்தாலும் மாமியார் நீ நை நச்சு பண்ணுறாங்களே, பொறுமையாக இருங்க.
சில மாமியார் சொல்கிறாங்க, அது என்ன பொண்ணா அது, அப்படி எட்டி உதைக்கிற கழுத மாதிரி என்ன சொல்லலாம் டமால் டிமிந்து, எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. மாமியாரே நீங்கள் பொறுமையாக இருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆண்டவர் ஒருத்தர் தான் மனசை மாற்ற முடியும். வாழ்க்கையில் போராட்டம் வரும்போது சோர்ந்துடாதீங்க. ஒட்டகச்சிவிங்க இருக்குல்ல, ஜிராஃபியா என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷில்? ஒட்டகச்சிவிங்கி ஜிராஃபி தானே. அது குட்டி போட்டவுடனே நாக்கில் நக்கி அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, என் செல்லமே அது கொஞ்சமா யாருக்காவது தெரியுமா என்ன செய்யிட்டு, அது குட்டி போட்ட உடனே டமால் காலில் ஃபுட்பால் மாதிரி எட்டி உதைக்கும். அது போய் அங்கே போய் விழுவும், திருப்பி கிட்ட வரும், திருப்பி டமால் எட்டி உதைக்கும். அட பாவி மனுஷி, நீ அம்மாவா அல்லது மிருகமா அப்படி மனசுக்குள்ளே திட்டு நினைக்கிறேன். இதை ஆராய்ச்சி பண்ணாங்க, ஏன்டா இந்த விலங்கு மாத்திரம் இப்படி எட்டி உதைக்குதுன்னு பார்த்தா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மெல்லிசாக குழந்தையா இருக்கும்போது ரொம்ப மெல்லிசாக இருக்கும். ஈஸியாக எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி கடிச்சு சாப்பிட்ருவாங்களாம். அதுக்காக அம்மாவுடைய ட்ரைனிங் என்னென்னா, அடிக்கிற அடியில் இப்போவே நீ ஓட கற்றுக்கோ, 2-3 நாள் வாங்கணும்னா அது கட்ட முடியாது, ஓட தொடங்கிடும். இதுதான் அந்த மிருகத்துடைய சைக்காலஜி, அது மனசு நிலைமை. அந்த மாதிரி சில நேரத்தில் நமக்கு தேவையில்லாத அடி உதவான கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமேன். நீங்கள் மட்டும் ஈஸியாக சொல்கிறீங்களே, நீங்கள் பார்த்தா தான் தெரியும். ஒரு அம்மா ஏஜி பாஸ்டர் ஒருத்தர் சொர்ணராஜிட்ட கேட்குது, ரொம்ப பாடுபடுறேன் பாஸ்டர். அப்படி என்னவா பாடுபடுறீங்க? நான் பட்ட பாடு ஏசு கூட வரல பாஸ்டர் அப்படின்ட்டாங்க. இவர் பயந்துட்டாரு, ஏசுனாத பாடாத பாடலாம் இந்த அம்மா பாடுது, அப்படி என்னம்மா பாடு? அதான் பாஸ்டர், ஏசுக்கு மருமக கிடையாது. அவர் சிரிச்சிட்டாரு, நீங்கள் சிரிக்கிற மாதிரி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான பாடல் இருக்குது. யாக்கோபு சொல்கிறாரு, பொறுமையாய் சகித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 1:4-5 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:4-5 2 கொரிந்தியர் 1:4 5 ம் ம் ஆ ஆ ஆ ஆ ம் போதும். நல்லா கவனிங்க. இந்த சபையில் எவ்வளோ நாள் வரீங்கன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்கன்னு. இவ திரும்பி பார்த்தா நீங்கள் சாட்சி சொல்ல, ஆமாம் பாஸ்டர் அந்த பாடுபட்டோம், அதில் ஆண்டவர்களை ஆறுதல் செஞ்சார், இப்போ நல்லா ஆகிட்டோம். ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களை விட்டால் அதே பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சிருவீங்க. கர்த்தரே நாங்கள் அகப்படுகிற பிரச்சனைக்கு எங்கள் ஆறுதல் செய்தார். ஏனென்றால் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய தகுதி உள்ளவளாகும்படிக்கு, திராணி உள்ளவளாகும்படிக்காக கர்த்தர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். எனவே வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் ஒரு ட்ரைனிங் தான். ஆண்டவர் ஆறுதல் செய்வார், கூடவே நிற்பார், சொல்லுவார், மகனை மகளே நீ இப்படி பாடுபட்டில்ல, அந்த வீட்டில் அதே பாடுபட்டு நீ போய் சாட்சி சொல்லு. கிறிஸ்தவ வாழ்க்கை விலையேற பெற்றது, அதுக்குரிய வசனம் மிகவும் விலையேற பெற்றது. இதை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கனாக்கா உங்களை யாரும் கீழே தள்ளவே முடியாது, நீங்கள் மேலே மேலே போயிட்டே இருப்பீங்க. ஏன் பாடுகள், ஏன் ஆறுதல்கள்? ஆண்டவர் நமக்கு ட்ரைனிங் தரார், மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய தகுதியுடையவர்கள் ஆகும்படிக்கு. இதுக்கு இந்த வருஷத்துக்கு நான் பைபிள் ஸ்கூல்னு வச்சுருக்கிறேன், ப்ராக்டிக்கல் பைபிள் காலேஜ். பைபிள் காலேஜில் போனாக்கா வசனம் தான் சொல்லி தருவாங்க. இந்த அளவுக்கு இந்த வசனத்துக்கு அனுபவத்தெல்லாம் சொல்லி தருவாங்கன்னு எனக்கு தெரியாது. பொதுவாக நமக்கு வருகிற அனுபவங்கள் ஒரு பைபிள் ஸ்கூல் அனுபவம் போல் மாறிவிடும். இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 10:13 எல்லாருக்கும் தெரியும், மனப்படமாக முடிஞ்சால் சொல்லுங்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடாது. வாசிங்க. தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். நீங்க திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு ஆண்டவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் பாதையும் உண்டாக்குவார். பட்டணமே எரிய போகுது, நினிவே எரிய போகுது, போகிற மாதிரி இல்லை. லோத்து குடும்பம் தேவத்தில் வராங்க, கையை பிடிச்சி தரத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது பேதுரு அழகாக எழுதுறாரு, தேவன் கோபாக்கினைக்கு அந்த பணத்தை அழிக்க அறிந்திருந்தாலும் அதை தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் தூதலை அனுப்பினார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லா சோதனையும் வரட்டும், பயப்படாதீங்க, ஆண்டவர் கூடவே இருக்கிறார். உண்மையில் ஒரு என்னத்தை அர்த்தம், ரொம்ப ரொம்ப ஃபெய்த்ஃபுல் காட், ஏமாத்தாத ஆண்டவர். நான் இருக்கேன் பயப்படாதுன்னு சொல்கிற ஆண்டவர். சோதனைகள் வரும், ஆனால் சோதனையிலிருந்து தப்பிக்க ஆண்டவர் கூடவே இருக்கிறதுனால அழகான பாதை உண்டாக்குவார். கொஞ்சம் சீக்கிரம் உண்டாக்குவார், சில டைமில் லேட்டாக உண்டாக்குவார். சோர்ந்துடாதீங்க, பொறுமையாக இருங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எனவே ஷேம்ஃபுல் அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவர் நம்ம தலை உயர்த்தி மகிழ்ச்சியாக மகிமைப்படுத்துவார்.
ட்ரையல்ஸ் டெம்டேஷன் சொன்னால் ஆண்டவர் மகிழ்ச்சியை தந்து நீடி பொறுமை கற்றுத்தருவார். அடுத்த எழுத்து ஓ, அப்ரெஷன். ஓன்னு சொன்னால் ஸ்டோனில் 3வது எழுத்து ஓ, அப்ரெஷன், அழுத்தம். ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் அழுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வந்து கொண்டே இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை கேட்கும் போது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9. ம் 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 ஸ்டோனுக்குரிய சரியான செய்தி, எல்லா அனுபவமும் நெருக்கப்படுகிற அனுபவம், எட்டி உதச்சி கீழே தள்ளப்படுற அனுபவம், மனசை நோகடிச்சு முறிஞ்சி போய் நல்லா கவனிங்க. யாரா ரொம்ப பேசி மனசு உடஞ்சிட்டிங்கன்னா கையில் இருக்கிற பைபிளை தூக்க முடியாது, காஃபி டீ கொடுக்குற கப்பை தூக்க முடியாது, கையில் தான் இருக்கும், அப்படியே கை நடுங்கிட்டே இருக்கும். ஏன்னு சொன்னால் ஆவி முறிஞ்சிச்சுன்னா நம்ம எலும்புக்குள்ளே இருக்கிற எலும்பின் மஜ்ஜை மேரோ அது அஃபெக்ட் ஆகி சோர்வு உண்டாயிடும். சங்கீதத்தில் வாசி நிறைய சொல்கிறேன், எலும்புகள் சோர்ந்து போனது, உள்ளெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது வேதனையில். சோர்வு வந்துச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரே ஒரு வழி, நல்லா தூங்கலாம் போயிட்டு. தூக்க மாத்திரம் இல்லாமலே கூட தூக்கம் வந்துடும். சோர்வு ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது, ரொம்ப ரொம்ப வேதனையானது. ஸோ இந்த நெருக்கம் சோர்வுலாம் வரும்போது என்ன செய்யணும்? அதுக்கு மேலே வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாகிறது என்று விளங்கும்படி இயேசு கிறிஸ்துவாகிய பொக்கிஷத்தை இந்த மண் சரீரத்தில் மண்பாண்டங்கள் என்ன செய்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அடுத்த வசனம், ஆதலால் இந்த பொக்கிஷம் உள்ள இருக்கனால இந்த பானையை டமால் டமால் தவையில மாதிரி அடித்து நொறுக்குனாலும் நாங்கள் புழுங்கி போகிறத, நொறுங்கி போகிறல, கீழே தட்டில் பள்ளப்பட்டாலும் நாங்கள் வேஸ்ட்டாக போகிறதுன்னு சொல்லிட்டு தெளிவான சாட்சி. நமக்குள்ளே வானத்தின் பூமி உண்டாக்கினுடைய மகிமையான இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். கையில் வச்சு சொல்லுங்கள், கையை வச்சு, எனக்குள்ளே, இந்த மண் பாத்திரத்துக்குள்ளே, இந்த மண்ணாங்கட்டிக்குள்ளே இயேசு வாசம் பண்ணுகிறார். ஆமேன். கட்டியாக மண்ணை வச்சுக்கிட்டாருங்க, கொஞ்சம் தண்ணியெலாம் போட்டு லேசாக பிசைஞ்சு அழகாக உருவத்தை போடுறார். சண்டே ஸ்கூலில் பாட்டுருக்கு, மண்ணாங்கட்டி மாப்பில் எலும்புல தான் பொண்ணு, அப்படி சண்டே ஸ்கூல் பாட்டுருக்கு. எலும்பு யார்? ஏவாள். மாதம் எலும்புலேருந்து உண்டாக்கிட்டார் ஏவாள். உங்களை யாராவது பார்த்து போய் மண்ணாங்கட்டி அப்படின்னு சொன்னால், என்னை இப்படி சொல்லிட்டேன்னு சண்டை போடாதீங்க, தேங்க்யூ, பைபிள் இருக்கப்படி அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க. எப்படி கண்டுபிடிச்ச அப்படி சொல்லுங்கள். நமக்கு எது தொட்டாலும் சரி, தொட்டான் செடிங்கன்னு ஒன்று இருக்குது, தொட்டா செடி அப்படி சாஞ்சிக்கும். அது பெண்களை பற்றி நான் கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்லுவேன், மேரேஜ் கவுன்சிலிங்கில். பெண்கள்கிட்ட 3 வீக்னஸ் இருக்குமா, நீ கோச்சிக்காதீங்க. 1, ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க, அழுவாங்க, பேச மாட்டாங்க. இந்த 3ம் பெண்கள்கிட்ட இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. பாஸ்ட் எங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் உடனே கெசட்டில் போய் பேரை மாற்றிருங்க, ஏஞ்சல்னு வச்சுருங்க. ஸோ இதெல்லாம் இயல்பாகவே சில பேருக்குள்ளே இருக்குது. அந்த நேரத்தில் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னே பழையபடியே டொயின் கிட்டார் இருந்த டொயின்னு போச்சுன்னா அவ்வளோதான் கிட்டார், அது திருப்பி அடிக்க முடியாது. அந்த மாதிரி உட்காராதீங்க, அதை போய் அழுது ஜெபம் பண்ணி மாறிக்கிட்டே இருக்கணும். எப்படி மாறணும்னா இயேசுவை போல் மாறிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எனவே ஸ்டோனில் முக்கியமான ஒரு சத்தியம், ஓ அப்ரெஷன், அழுத்தம், மன அழுத்தம், சுற்றிலும் நெருக்கம், இதெல்லாம் வரும்போது நாம் சோர்ந்து விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். யோசேப்பு நெருக்கப்பட்டால் மறந்து போனாங்க. ஏற்ற காலத்தில் யோசேப்பை ஆண்டு உயர்த்தினது போல நம்ம எல்லாரும் எட்டி உதச்சி இந்த ஐலாண்டு விட்டே போன்னு சொன்னாலும் சரி, ஒரு நாளில் ராஜா மாதிரி உள்ள இறங்குவோம். ஆமேன்னு சொல்லுங்க. யார் உங்களை மறந்து போனாலும் ஆண்டவர் மறப்பதில்லை. யார் உன்னை மறந்தாலும் பாடல, இயேசு உன்னை மறப்பதில்லை பாட வேண்டாம். இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டே ஏன் நீங்கள் சோர்ந்து போகணும்? இயேசு என்னை மறக்க மாட்டார். ஆமேன். அடுத்த குறி போகலாம். ஸ்டோனில் எஸ் சொல்லிட்டேன், டி சொல்லிட்டேன், அடுத்தது என்னது? ஓ சொல்லிட்டேன். இப்போ என்னன்னாக்கா நத்திங். என்னது? நத்திங். நான் சின்ன வயசில் மண்ணில் விளையாடும்போது சில பிள்ளைகள் சேர்த்துக்க மாட்டோம், அது அழுவோன்னு அழுவோம். சரி வா, அது உப்புக்கு சப்பானி, ஊருக்கு மாங்கொட்டை அப்படி சேர்த்து சும்மா கடமைக்கு அது அழுகை நிறுத்தத்துக்கு. அதே மாதிரி நம்ம ஆஃபீஸும் சரி, வீட்லேயும் சரி, நீங்கள் இருக்கிற ஏதாவது குரூப்பில் சேர்ந்துருப்பீங்க ஸ்கூலில், உங்களை அப்படியே மட்டம் தட்டுவாங்க, உங்களை 0 ஆக்கிடுவாங்க. பாஸ்டர் ஒரு சம்பவம் சொன்னார். எல்லாம் நல்லா வாசிக்கிற பிள்ளை ஜெஃபி ஸ்கூலில் மேலே ஏற்றாமல் வேணும்ட்டு கீழே நிற்க வச்சுட்டாங்க. போடா நீ சின்ன பையன்டா, 0, நத்திங். சில நேரத்தில் இந்த அனுபவம் வரும், அதான் ஸ்டோன் அனுபவம். நத்திங்வாங்க நம்மளை, வேஸ்ட்டு, நீ வராதாம்பாங்க. பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார்.
ஜீரோக்கு என்றைக்குமே பரிதாபம் தான். 1ஆம் நம்பர் சொல்லிச்சான், நான் தான் பெரிய ஆளு, நான் ஒரே ஏக தெய்வம். 1ஆம் நம்பர். 2 சொல்லிச்சான், இரவும் பகலும் இருக்குது, நன்மை தீமை இருக்குது, 2 தான் சூப்பர் இருந்துச்சான். 3 சொல்லிச்சான், பிதா குமாரன் பரிசுத்தாவி, நாங்கள் தான் ஃபேமஸ். 4ஆம் நம்பர் சொல்லிச்சான், 4 கால் இருந்துச்சுன்னா நல்ல டேபிளே செய்ய முடியும். பைபிளில் முக்கியமாக மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா 4 இருக்குப்பா, நான் தான் சூப்பர் இருந்துச்சான். 5ஆவது வந்துச்சான், 5 கண்ட மக்களுக்காக பாட்டு படித்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் 5 காயத்தை ஏற்றுக்கொண்டார். 6ஆம் நம்பர் வந்துச்சான், என்னதான் சொன்னாலும் மனுஷனை 6வது நாள் தான் உண்டாக்குனாரு, நான் தான் சூப்பர் இருந்துச்சான். 7ஆம் நம்பர் வந்துச்சான், 7 என்னங்க பூரணங்க, நான் தான் முக்கியமான நம்பர். 8ஆம் நம்பர் வந்துச்சான், நோவாவின் பேழையில் 8 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். 9ஆம் நம்பர் வந்துச்சான், நீ என்னதான் சொன்னாலும் நான் 9 இல்லை, 9 வரங்கள் 9 கனிகள், நான் தான் சூப்பர் இருந்துச்சான். 0 பரிதாபமாக நின்றுச்சான். ஷேம் ஷேம் ஷேம், நாங்கள் 0, நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அது கோவம் வந்து நேரம் ஆண்டோட போயிடுச்சான். ஆண்டவர் என்னை மட்டும் ஏன் பவர்லெஸ்ஸாக வச்சுருக்கீங்க, முட்டையாக வச்சுருக்கீங்க, யார் சொன்னா முட்டை, நீ போய் 1ஆம் நம்பர் கிட்ட போய் நில்லு, 2ஆம் நம்பர் போய் நில்லு, 3ஆம் நம்பர் போய் நில்லு அப்படின்னாரான். நின்னா நீ வந்தால் தான் என் பவர் கூடும். நேராக சந்தோஷமாக வந்துச்சான். ஷேம் ஷேம்னுங்க, எல்லாம் வாங்க நில்லுங்க தனித்தனியாக. நீ வெறும் 1 தான், உன்கிட்ட வந்து நான் நின்னாக்கா நீ 10, நீ வெறும் 2 தான், உன்கிட்ட நின்னா நான் வந்து நின்னா 20. உலகத்தில் நம்ம யாராவது முட்டை, கோழி முட்டை 0ன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவர். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6:10. சத்தமாக வாசிங்க. எனப்பட்டாலும் பைபிள் அப்படியே 2 ஆப்போசிட் ஆப்போசிட். துக்கப்படுங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் ஆல்வேஸ் ஜாய் ஜாய் சொல்கிற ஆளுக்கு நம்ம தானே. என்னது? தரித்திரர், ஒரு காசு இல்லையா, பாவையா, தரித்திரர் எனப்பட்டாலும் அல்லேலூயா அநேகரை. சபைக்கு வேலை இல்லாமல் வருவாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், அவங்க பாட்டுக்கு வேலை கிடச்சி கல்யாணம் ஆகி ஃபாரின் போயிடுவான். ஒரு சிலர் மட்டும் நன்றியாக வந்து, பாஸ்டர் எனக்கு அன்றைக்கி ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், காணிக்க கொடுப்பாங்க. சில பேர் நான் பாடுபட்டேன், அவங்க என்ன பண்ணாங்க, நான் கூட ஜெபம் பண்ணு சொல்லிட்டு சிலர் பெருமையில் தேவனையும் தேவனுடைய சபையும் ஊழியத்தையும் மதிக்க மாட்டாங்க. ஒரு சவரம் அப்படி நிறைய வேலை, ஓவர் டைம் கொடுத்து சூப்பர் சேலரி, ரொம்ப சம்பளம் வந்தாலும் சபைக்கு சரியாக வரல. பாஸ்டர் விசிட்டிங் போனார், என்னப்பா பாஸ்டர் எப்படியாவது காணிக்க அனுப்பிச்சுடுறேன், நான் சபைக்கு வர முடியல, ஓவராக வேலை கொடுத்துட்டாங்க, நீ ஜோமணி அழுது தானே வேலை கிடச்சிச்சு. ஆமாம் பாஸ்டர், சரி நான் என்ன செய்யறதுன்னு தெரியல பாஸ்டர், சரி நான் கவலைப்பட ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே இந்த மகனுக்கு ஓவராக சம்பளம் கிடைக்கிறதுனால இந்த மகன் பாவம் சர்ச்சைக்கே வர முடியல, எக்ஸ்ட்ராவாக கிடைக்கலாம், உடச்சி போடுங்க ஆண்டவர், கட் பண்ணி போடுங்க ஆண்டவர், அப்போ தான் சபைக்கு வருவான் ஜெபம் பண்ணிட்டார். ஓவராக படம் வந்துட்டாக்கா சர்ச்சையாக மறந்துடுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே அது ஹம்பிள்னஸ், நான் எவ்வளோ தான் மேலே போனாலும் நான் அல்ல, எனக்கு இருக்கிற இயேசுவே அப்படி செய்தார். பவுல் சொல்கிறாரு, பேதுரு இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, எல்லாரும் சூப்பராக ஊழியம் செஞ்சாங்க, எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக நான் ஊழியம் செஞ்சிருந்தார். ஏன்னா இருந்தாலும் இவ்வளோ பெருமையாக சொல்கிறான்னு பார்த்தா அடுத்த வருஷம் சொல்கிறாரு, ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற கிருபையே அப்படி செய்தது. ஆமென். ஸோ நீங்கள் நல்லா பெருமைப்படலாம், பெருமைப்பட்டு லாஸ்ட்டாக ஒரு புள்ளி வச்சு கம்மா போட்டு நல்லா செஞ்சேன்னா நான் கிடையாது, எனக்குள்ளே இருக்கிற இயேசுவே அதை செய்தார். ஆமென். எனவே நம்ம லைஃப்பில் வாசிங்க, ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தை உடையவர்கள், வாசிங்க இந்த வசனத்தை, தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்கிறவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் போதும் எங்களை விலகப்பட்ட. நல்லா கவனிங்க, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, க்ளீன் ஷர்ட், எம்டி பாக்கெட், எல்லா டப்பாவும் காலியாக இருக்குது, நத்திங். ஆண்டவர் கூட இருக்கனால ஏற்ற வேளையில் சகலவற்றாலும் நிரப்பி உங்களை எல்லாரும் இருக்குன்னு சொல்லி விளங்க பண்ணுவார். சகல நன்மையை அனுபவிக்க சகலவித கிருபையும் அருளுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. எல்லா நன்மையும் நீங்கள் அனுபவிப்பீங்க, அதுக்கு வேண்டிய கிருபை தருவார். உடனே கேட்காதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தருவார். அவர் அதிகமாக நேசிங்கள், அது அதிகமாக வேதத்தை அரவணைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வசனத்தை மைண்டில் வைங்க, மனப்பாடம் பண்ணுங்கள். வசனத்தை தியானம் பண்ணி உங்கள் ஆவியில் இறக்குங்க. வசனத்தை தியானம் பண்ணி உங்கள் எலும்புக்குள்ளெல்லாம், எலும்பின் மஜ்ஜைக்குள்ளெல்லாம் தேவனுடைய வசனம் உள்ளே போட்டோம், அப்போ உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. அது எப்படி மாஸ்டர் செய்கிறது? டெய்லி ஒரு வசனத்தை எடுத்துக்காங்க, டெய்லி ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட் மாதிரி வசனத்தை எடுத்துகிட்டு அதை போகும்போது வரும்போது சொல்லிகிட்டே இருங்க. உதாரணத்துக்கு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆண்டவரே பேசுவார். நீ ஏன் அடிக்கடி ஒன்றுமே இல்லை ஒன்றுமேனு சொல்ல, நான் தான் இருக்கிறேனே, அமர்ந்த தண்ணீரை போய் நடத்துவேன். பெரிய டேங்க்கில் தண்ணி இருக்குது, ஊருக்கெல்லாம் அந்த தண்ணி கொடுக்குது, நான் தான் உனக்கு பெரிய வாட்டர் டேங்க்கு, உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் தருவேன்.
ஆண்டு பேசும்போது நமக்கு அதுக்கப்புறம் மூஞ்சில் முகத்தில் சந்தோஷம் வந்து குறைய சொல்ல மாட்டோம். The Lord is my shepherd, I shall not want. கத்தோலிக்க பைபிளில் ஆண்டவர் என் ஆயன், ஏது குறை எனக்கு. யெகோவா மேரா சர்வாகா முஜே குச் கட்டி நானே. பாஸ்டர் ஹிந்தி கூட தெரியுதுன்னு பார்க்குறாங்க. தோட ஹிந்தி தெரியும். ஓகே, அப்போது இந்த நத்திங்கில் என்ன பாருங்க, ஒன்றுமே இல்லை ஆனால் எல்லாம் உடையவளாக இருக்கிறோம். ஆமென். ஸோ உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அதை கூட சொல்லி காட்டுவாங்க, நீ சர்ச்சில் போய் காணிக்கை கொட்டி நீ சுத்தமாக ஓட்டாண்டியாக போகிற, உங்கள் பாஸ் உங்களை ஏமாற்றி நடுத்தில் நிற்க வைக்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாக்கா சந்தோஷப்பட்டு கலிகுறுங்கள். நம்ம நடுத்தில் நிற்க மாட்டோம். கர்த்தருக்காக கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போகிறதில்லை. கடைசி வார்த்தை சொல்லி முடிக்க போகிறேன். இ ஃபார் எம்டி. எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு தெரியல. நீ சர்ச்சைக்கு வரும்போது ஒரு நோட்டு, ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு ரப்பர், தப்பாக எழுதிட்டாக்கா அழிச்சிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எப்பொழுது வச்சுக்கோ, சின்ன டைரி வச்சுக்காங்க. இந்த வருஷம் பிளான் பண்ணுங்கள், அதை போய் தியானம் பண்ணுங்கள். இதை வந்து யாருக்காவது பிரசங்கம் பண்ணுங்கள். 4 பேருக்கு பண்ணிங்கன்னா உங்கள் மண்டையில் தலையில் ஏறிடும், மனப்பாடம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரசங்கர் ஆகலாம், பிரசங்கர் ஆகலாம், சின்ன குழுக்களில் தலைவராக வேலை ஊழியம் செய்யலாம். ஆனால் நானும் ஒரு பாஸ்டர்னு சொல்லி பெருமைப்பட்டு தனி கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது, தனி சபை ஆரம்பிச்சிடக்கூடாது. அதுக்கெல்லாம் நீங்கள் சரியாக வளர்ந்து வரும்போது பாஸ்டரை ட்ரெயின் கொடுத்து, நிறைய சபைக்கு பாஸ்டருக்கு ஆள் தேவை. நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா ஏற்ற நேரத்தில் உங்களை பாஸ்டராக்கி ஒரு சபையை கொடுத்துருவார். அதுக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி நீங்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது. அதில் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். கடைசி தலைப்பு என்னது? இ ஃபார் எம்டி. என்னது எம்டினா என்ன அர்த்தம்? டப்பா காலி, ஒன்றுமே இல்லை. ஒரு ஊழியக்காரர் சாஸ்திரியார் குடும்பத்தில் நிறைய சாஸ்திரியார், ஒரு சாஸ்திரி ஆதியில் இருந்த சாஸ்திரியார் போயிட்டு சொல்கிறார், ஒரு நாள் என்கிட்ட வந்து டப்பா காலி, கடுகு இல்லை, பருப்பு சொல்லக்கூடாது, சக்கரை இல்லை, அப்படி சொல்லாமல் எப்படிங்க வாங்குறது? அவர் கட்டளை போட்டார், ஜபம் பண்ணு. அந்த அம்மா ஞானி கில்லாடி சக்கரை டப்பா வச்சு டேபிளில் கொண்டு டக்குன்னு தட்டுவாங்க, கொண்டு போயிடுவாங்க. டீ டப்பா கொண்டு வாங்க, டப்புன்னு காட்டி கொண்டு போயிடுவாங்க. அது வந்து நம்ம பாருங்க, வாயில தான் சொல்லக்கூடாது, ஆக்ஷனில் காட்டிடுவாங்க. ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஊர்லேருந்து வந்து கதவை தட்டினாங்க. பாஸ்டர், அன்றைக்கி வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, எல்லா பிரச்சனையும் மாறிடுச்சு, வீட்டில் என்னெல்லாம் இல்லையோ எல்லாத்தையும் கொண்டு விட்டாங்க காணிக்கையா. அல்லேலூயா. ஆண்டவர் அவர் தேவையை சந்திக்கிறவன். ஒரு அம்மா கறி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு, வயசான அம்மா. ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார்களே, ஜாம் பண்ணுறது கறிக்காக. ஜாம் பண்ணுறதுக்கு பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளே கிச்சன் என்ன சொல்லுவாங்க, பழைய காலத்தில் ஓப்பனாக இருக்கும், பாத்திரம்லாம் கழுவாங்களே, என்ன சொல்லுவாங்க பஸ், இந்த இடத்துக்கு பேர், வீட்டுக்கு பின்புறத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு பறவை வந்து பொத்துன்னு விழுவுது. யாரும் அடிச்சிருக்கிறாங்க, அடி வாங்கிட்டு இந்த அம்மாவுக்கு வந்துச்சு வீட்டுக்கு கறி சாப்பிடுது. அல்லேலூயா. ஆண்டவர் எத்தையும் செய்ய வல்லவர். இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ அப்படின்னு சொன்னாக்கா பேர்ந்து போயிடும். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி கொடுப்பாரு. தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் குடிகாரன் அப்படியே போயிட்டே இருக்கிறான், போகும்போது வீட்டில் சத்தம் கேட்குது, ஆண்டவரே வீட்டில் சாப்பாடு இல்லை, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீரே, சத்தமாக ஜெபம் பண்ணுது. கீழே குடிகாரன், பெரிய உங்கள் ஆண்டவர் கேட்டால் கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி கையில் இவன் பிரெட்டு வச்சிருக்கிறான், தூக்கி ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே போட்டான். அந்த அம்மா ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவங்க வந்து கீழே கத்துறான், ஸ்தோத்திரமா அல்லேலூயா, நான் தான் போட்டேன்டாரு, ஓ மூலம் ஆண்டவர் போட வச்சுட்டாரு. அல்லேலூயா. நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். எம்டியான விஷயம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஏற்கனவே நம்ம வாசிட்டோம். அதில் வந்து ஒன்றும் இல்லாதவளாக இருந்தோம், தரித்திரப்பட்டவளாக இருந்தோம், காலியான பாத்திரமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் தரித்திரம் எனப்பட்டாலும் ஐஸ்வர்யவான்கள் இருக்குன்னு சொல்லிட்டேன். அது எம்டினாக்கா தரித்திரம், காலியாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்ம தேவையை சந்திப்பார். என் மக கல்யாணம் வந்துச்சு, நான் மாதிரி எல்லாத்தையும் செய்வேன் தைரியமாக அடித்து விட்டேன். க்ளீன் ஷர்ட் எம்டி பாக்கெட் மாதிரி. என்கிட்ட 70,000 இன்னும் கையில் காசு இருந்துச்சு. சபை பெரிய சபை, எப்படி சமாளிக்கிறது? நான் பாட்டு சொல்லிட்டேன். என்னோட சம்பந்தி பயந்துட்டார், ஆனால் இவரே எல்லாம் செய்கிறேன்னு சொன்னார். எங்களுக்கு ஏதாவது கொடுங்க, சரி நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்காங்க, டெக்கரேஷன் எடுத்துக்கான்னு சொல்லிட்டேன். டெக்கரேஷன் பண்ணால் 10 கல்யாணத்துக்கு போட வேண்டிய டெக்கரேஷனை ஒரே இதில் போட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு ஆலன் பாஸ்டர் கோடீஸ்வரன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நான் பாஸ்டர்னு ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் என் பேரை கெட்டுட்டும் போல இருக்கு, என் பேரும் அப்படி தான் கெட்டு போச்சுப்பா அப்படின்ட்டாரு. ஃப்ரீயாக அவர் சபை விசுவாசிக்கிட்டு அவ்வளோ இருக்குது திங்ஸ், எல்லாத்தையும் ஃப்ரீயாக வந்து இறக்கிட்டார். ஜே நடந்துச்சு. நாங்கள் போய் இறங்கி பார்க்கல, ஸ்டேஜில் உட்காந்துட்டோம். கல்யாணத்துக்கு காசு இல்லை, எஸ் சொல்லிட்டோம். கடைசியில் பார்த்தா ஆண்டவரே என்ன செஞ்சுட்டு, அமெரிக்காவில் ஒரு விசுவாசி இருக்காங்க, அடிக்கடி பேசுவாங்க, ஜெபம் பண்ணிக்காங்க, நிறைய தேவை இருக்குது, கையில் கொஞ்சம் தான் இருக்குது காசு. சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செக்கு பார்த்தோம், 3 லட்சம் யாருக்கோ கொடுக்கணுன்ட்டு, உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு, அதை மறந்துட்டோம். நீங்கள் ஃபோனில் பேசின உடனே 3 லட்சம் ஞாபகத்தில் வந்துருச்சு. உடனே நாங்கள் அனுப்புகிறோம், 3 லட்சம் வந்துச்சு. அப்போ தான் சரி கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அந்த 15 லட்சம் ஆச்சுங்க.
எல்லாத்தையும் கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் வெளியில் பார்த்தா நான் தான் பண்ண மாதிரி பந்தாவா, நான் பண்ணலை. சாப்பாடுக்கு மட்டும் தான் நான் பண்ணேன், மீதி எல்லாம் சம்மந்தி பண்ணிட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அவங்க சில பேர் கிட்ட வந்து சொன்னாங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது? நீங்கள் ஒரு காலத்தில் அந்தமானில் கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செஞ்சுருக்கீங்க, உனக்கு கனம் பண்ண தான் கர்த்தர் இப்படி செஞ்சுருக்காரு. எனக்கு ஆச்சரியமாச்சு, இவங்க எப்படி இதெல்லாம் தெரியும்ட்டு. நான் சொல்லிட்டேன், அப்படிலாம் இல்லை, கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு அப்படி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டேன். பிரியமானவர், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உண்மையிலவர். எப்போ உங்களை உயர்த்தணுமோ அவருக்கு தெரியும். நீங்கள் காலியான டப்பாவாக இருந்தாலும் பயப்படாதீங்க. பாட்டு இருக்குல்ல, அதை பாடி முடிக்கலாம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, அப்புறம் நிரம்பி வழியும் பாத்திர, அழகான வார்த்தை, நிரம்பி வழியும் இளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய். எல்லாரும் எழுந்து நிற்போமா? வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. காலவேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசப்பட்ட நல்ல ஒரு வார்த்தை, உன் காலியான பாத்திரத்தை அவர் நிரப்புகிறவர். ஆமென், அல்லேலூயா. ஓ ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லாத. ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் குறையில்லாதபடி வழி நடத்துகிறவர். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலையில் நம்மோடு கூட நல்ல அருமையான வார்த்தைகளை கத்த தந்தார். அருமையான வார்த்தைகள். எந்த இடத்துல வெட்கப்பட்டும்படியாய் நீ போனாய், அதே இடத்துல கர்த்தர் உன் குடும்பத்தையும் உன்னையும் தலை நிமிர செய்கிற கர்த்தர் அல்லவா. உன்னை இந்த பட்டணத்திலே இல்லாம ஆக்குவேன், நீ இந்த தெருவிலே நீ இருக்க முடியாது என்று சவால் விட்டவர்களுக்கு மத்தியில கர்த்தர் உன்னை தலை நிமிர செய்ய வைத்திருக்கிறார் அல்லவா. உன் குடும்பத்தை வச்சிருக்கிறார் அல்லவா, உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை வச்சிருக்கிறார் அல்லவா. இந்த தேவனை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லைங்க. அவர் சொன்னார், ஹல்லேலூயா, நீ தீமையை விட்டு விலகி நீ நன்மையை மட்டும் செய்ய, நன்மையை செய்வோம். நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு நாள் ஒரு குறையும் வைக்கவே மாட்டார். இந்த நாளில் ஒரு நாள் பெருமையோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவரே, என்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாக என்னை மாற்றும் என்று சொல்லி தெய்வ கரத்தில் இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம்ம மத்தியில் கொண்டு வந்து நல்ல அருமையான வார்த்தைகளை கொடுத்த பாஸ்டருக்காக, சிஸ்டருக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய பேர பிள்ளைக்காக எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே தீவில் இந்த பம்பு பிளாட்டு பகுதியில் தெருக்களிலே படுத்து கிடந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்த மகனை மறுபடியும் ராஜ கம்பீரத்தோடு கூட இந்த தீவுக்கு கொண்டு வந்து கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டும்படியாய் கர்த்தர் செய்தார். அவர் எத்தனை நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலும், நம் வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட மகிமைகளை கர்த்தர் செய்வார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர்
ஜார்ஜ் அவர்களை நான் முன்பதாக அழைக்கிறேன். சென்னை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் இந்த நாளில் இந்த கூட்டத்தினுடைய இறுதிக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவரே நீர் முன் குறித்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலே கடந்து வந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே 30, 60, 100 பலன் தர நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் கடந்து செல்லாதபடி நிறைவான சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் ஆண்டவரே கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே ஆண்டவரே ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்யும் அப்பா. இந்த எல்லையை ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, கால் மிதிக்கும் இந்த பட்டணத்திலே ஆண்டவரே எந்தெந்த இடங்களிலே அவர்கள் மிதிக்கிறார்களோ ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஆத்துமா அறுவடை செய்ய நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்திக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்போதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆச்சரியமான வழிநடத்தலும் பாதுகாப்பும் சபையின் பெருக்கமும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.